தேவ செய்திக்காக ஜெபம். ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. ஜீசஸ் ஆமென். இயேசுப்பா உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. இப்பொழுதும் கூட இயேசுப்பா உம்முடைய வார்த்தைக்காக ஜெபிக்கிறோம். அப்பா இயேசு. எங்களுக்கு தேவையான வார்த்தையை எங்களுக்கு தாங்க இயேசுப்பா. நாங்கள் ஜீசஸ். அதன்படி புரிஞ்சு கொள்ள உதவி செய்யுங்க அப்பா. எங்க மனசுல ஆழமாய் பதிஞ்சு கொள்ள உதவி செய்யுங்க. அல்லேலூயா. அதுபடி நாங்க கீழ்ப்படியே நடக்க வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க இயேசுப்பா. இயேசு. அப்பா சத்துருவானன்னு அதை விதைகளை போல எடுத்து வெளியே போடாத படிக்கு அப்ப ஆமென். நாங்க அதை ஃபாலோ பண்றதுக்கு எங்கள் மனசுல அது பதிஞ்சிருக்கு உதவி செய்யுங்க. உங்களுடைய ஆமென். கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீங்களே ஜீசஸ். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கலும் ஜீவன் நல்ல பிதாவே ஆமென். 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 அன்பின் பரலோகத்தின் பிதாவே, இம்மட்டுமாக பாட, துதிக்க, ஆராதிக்க ஆண்டவரே வருகிற ஜூன் மாதத்திற்குரிய திட்டங்களை ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் சொல்லி அறிக்கையிட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தீர். இப்பொழுதும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு நேராக நாங்கள் கடந்து வருகிறோம். என்ன பேச போகிறீர் என்று சொல்லி மிகுந்த ஆவலோடு நாங்கள் காத்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு ஆண்டவரே வேதத்தின் ஆண்டவரே ஆழங்களை விளக்கி காண்பிப்பீராக. ஆண்டவரே நீர் என்னை மறைத்து ஆண்டவரே அப்பா நீர் பரிசுத்த ஆவியானவர் மாத்திரம் வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே வந்தவர்கள் ஒருவராகிலும் வெறுமையாய் போகாதபடிக்கு ஆண்டவரே உம்முடைய சமாதானத்தையும் ஆண்டவரே உம்முடைய விலையேற பெற்ற வார்த்தைகளை ஆண்டவரை சுமந்து சென்று அதை கடைபிடிக்க ஆண்டவரே நீர் உதவி செய்வீரா. அடிமையை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். நான் சிறுகவும் நீர் பெருகவும் வேண்டும். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். இந்த மே மாதத்தினுடைய இந்த 5வது ஆராதனை. இந்த மாசத்துல 5 சண்டே. ஆமென். ஒரு சண்டே நமக்கு எக்ஸ்ட்ரா போனஸ். 5 ஞாயிற்றுக்கிழமை ஆராதிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்தார். இந்த மே மாதத்தினுடைய தலைப்பு, இந்த மே மாதத்தை ஆண்டவர் நமக்கு எப்படி வாக்கு பண்ணினார்? தேவ அதிகாரம் பெரும் மாதம். அல்லேலூயா. ஒரு சிலர் நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டாங்க இந்த மாசத்துல அதிகாரம் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அல்லேலூயா. அது பரத்திலிருந்து வந்த அதிகாரமாக அவங்க நினைச்சாங்க அப்படின்னா அது மெய்யாகவே அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. அதனால ஆண்டவர் தேவ பிள்ளைகளுக்கு பரத்திலிருந்து அவருடைய அதிகாரத்தை கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த மாதத்துல அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். தேவ அதிகாரம் பெரும் மாதம். இந்த மாதத்துல நம்ம முதல்ல பார்த்தது என்ன அப்படின்னா, சகலமும் அவருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லாமே இந்த உலகத்துல இருக்கிற எல்லாம் இருக்கிறது, நகர்றது, ஊர்றது, அசைகிறது எல்லாமே அவருடைய சித்தத்தின்படி. அவர் சொன்னாதான் வலது பக்கம் அசைனா அசையணும், இடது பக்கம் அசைனா அசையணும். சகலமும் அவருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சகலத்தையும் அவர் நமக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். அதை வச்சுக்கிட்டு அவர் என்ன பண்ணல, அவர் என்ன சொல்றது, ஒரு ஹிட்லர் மாதிரி அவர் ஒரு சர்வாதிகாரியாக செயல்படுகிறது அல்ல. அவர் என்ன பண்றார், அந்த அதிகாரத்தை நமக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். சகலமும் நமக்கு கீழ்பட்டிருக்க அவர் என்ன பண்றார், உதவி செய்கிறார் அப்படின்னு பார்த்தோம். முதல் வாரத்துல அதை பார்த்து முடிச்சு கடைசியில ஒரு கேள்வியோட முடிச்சோம். எல்லாம் நமக்கு கீழ்படுத்தப்பட்டிருக்க, எல்லாம் நமக்கு கீழ்படுத்தப்பட்டிருக்க சகலமும் இன்னும் கீழ்ப்படிய காணோமே. இன்னும் கரப்பாம்பூச்சிக்கு பயப்படுறோம், இன்னும் பாச்சா பல்லி அதுக்கெல்லாம் பயப்படுறோம். சகலம் நமக்கு கீழே தான் இருக்கு. நில்லுன்னா நிற்கும், போனா போகும். ஆனா நாம என்ன பண்றோம், அதற்கு பயப்படுகிறோம். அது ஏன் ஏன் அப்படின்னு சொல்லி 2வது வாரம் பார்த்தோம். 2வது வாரத்துல என்ன அப்படின்னா, தேவனுடைய கரத்திலே நாம் கீழ்ப்படுத்திருக்கும் போது, ஆண்டவருடைய பாதத்திலே நாம் காத்திருக்கும் பொழுது நமக்கு அது எல்லாம் கீழ்ப்படிந்திருக்கும். செல்ஃப் கண்ட்ரோல் வேண்டும். தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன் அப்படின்னு சொல்லி சொந்த ஆத்துமாவை நாம் அமர பண்ணினோம் அப்படின்னா, மற்றது நாம முதல்ல அடக்கணும். செல்ஃப் கண்ட்ரோலா இருந்தோம் அப்படின்னா சகலமும் நமக்கு கீழ்பட்டு இருக்கும். 2வது வாரம் பார்த்தோம். 3வது வாரம் வலது கரம், என்னுடைய வலது கரம் அவன் மேல் இருக்கு. ஆண்டவருடைய வலது கரம் எப்படிப்பட்டது? எந்த மனுஷனையும் மேன்மைப்படுத்த அவருடைய வலது கரத்தினாலே ஆகும் அப்படின்னு நாளாகமத்துல அந்த வசனத்தை மையமாக வைத்து பார்த்தோம். அப்ப நம்முடைய கையில ஆளுகை இருக்கு, அதிகாரம் இருக்கு, நம்ம கையில பவர் இருக்குன்னா அதுக்கு என்ன காரணம்? அவருடைய வலதுகை நம்முடைய தலை மேல இருக்கிறது. அல்லேலூயா. அதான் காரணம் அப்படின்னு சொல்லி 3வது வாரம் பார்த்தோம். போன வாரத்துல டால்டன் ஐயா ஆண்டவருடைய வார்த்தையை கொடுத்தாங்க. வளருங்கள், நீங்கள் ஆண்டவருடைய சத்தியத்திலும் உபதேசத்திலும் வளருங்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் போன வாரத்துல நம்முடைய மூத்த ஊழியக்காரர் டால்டன் ஐயா மூலமாக ஆண்டவர் பேசினார். வாசிங்க. இந்த வாரத்திலும் இந்த கடைசி வாரத்துல
ஆண்டவர் என்ன பேச சித்தமாயிருக்கிறார். வாசிங்க சங்கீத புஸ்தகம் 89வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 89:25. அவன் கையை சமுத்திரத்தின் மேலும் அவன் கையை சமுத்திரத்தின் மேலும் அவன் வலது கரத்தை ஆறுகள் மேலும் ஆளும்படி வைப்பேன். அவனுடைய வலது கரத்தை சமுத்திரத்தின் மேலும் ஆறுகள் மேலும் ஆளும்படி வைப்பேன் அப்படின்னு ஆண்டவர் தாவீதுக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். தாவீதுக்கு மாத்திரமல்ல, நமக்கும் அவர் வாக்கு பண்ணி என்ன பண்ணுகிறார், உனக்கு அதிகாரத்தை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றார். மூத்த பிள்ளை என்ன பண்ணும், தங்கச்சியை போட்டு அடிக்கணும், எனக்கு அதிகாரம் இருக்கு, நான் தான் மூத்தது, நீல எனக்கு என்னது சின்னது, சின்ன வாண்டி, எனக்கு அப்புறம் தான் வந்த, என்னுடைய எச்சப்பாலை குடிச்சு நீ வளர்ந்த அப்படின்னு சொல்லி என்ன பண்ற, பெருசுங்கெல்லாம் சின்ன பிள்ளைங்க மேல அதிகாரம் செலுத்துறான். அல்லேலூயா. சரி, அப்போ யாருக்கு ஆளுகை கிடைக்கும், அதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டைட்டில். யாருக்கு ஆண்டவர் அதிகாரத்தை கொடுக்க போகிறார், யார் கையில அதிகாரம்? ஒரு வீட்டுல 3 மருமக இருக்கு, மாமியார் இருந்து சாவி கொத்த யாருக்கு கொடுக்க போகுது? மூத்த மருமகளுக்கா, 2வது மருமகளுக்கா? சாவி கொத்து யாருக்குன்னு சண்டை நடக்கும், பாத்திருக்கீங்களா? வீட்டுல யாருக்கு ஆளுக? இந்த வீட்டுல ஏன் கை ஓங்கி இருக்குதா இல்ல ஓன் கை ஓங்கி இருக்குதா, ஒரு கை பாத்துருவோம் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, மருமக்கமாரெல்லாம் அப்படி வரிஞ்சு கட்டிட்டு நிப்பாங்க. அல்லேலூயா. அப்போ யாருக்கு ஆண்டவர் அதிகாரத்தை கொடுக்க போகிறார், யாருக்கு பவர்? சொல்றாங்கல்ல, இங்க வேற சென்டர், பவர் சென்டர் கிடையாது, ஒரே பவர் சென்டர் நான் தான். அல்லேலூயா அப்படிங்கிறார் முதல்வர். அப்போ யாருக்கு ஆண்டவர் அந்த பவர் சென்டரை கொடுக்க போகிறார், அந்த ஆளுகையினுடைய மத்திய பகுதியை, பவர் சென்டரை, அந்த அதிகாரத்தை, அந்த கோர் கான்செப்டை யாருக்கு ஆண்டவர் கொடுக்க போகிறார், அதைத்தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். வாசிங்க சங்கீத புஸ்தகம் 95வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 95:7. அவர் நம்முடைய தேவன், அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும், அவர் கைக்குள்ளான ஆடுகளும், அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாமே. அவர் கைக்குள்ள இருக்கிறவங்களுக்கு தான் என்ன பண்ண போறார், அவருடைய கையின் அதிகாரத்தை கொடுக்க போகிறார். ஆமென். புள்ள நம்ம கைக்குள்ள அடங்கி இருந்தா தானே சொத்தை எழுதி வைப்பாங்க. அது ஊதாரியா ஊரை விட்டு திரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு, அம்மா அப்பா பேச்சை கேட்க மாட்டேங்குது, ஒண்ணு வீட்டுக்கு அடங்கல அப்படின்னா அப்பா சொத்தை எழுதி வைப்பாரா? எழுதி வைக்க மாட்டாரு. அல்லேலூயா. அதனால அவர் கைக்குள்ளே நாம இருந்தால் அவருடைய கையின் ஆளுகை நமக்கு கிடைக்கும். அழகா சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, அவர் நம்முடைய தேவன், அவர் நம்ம அப்பா. பியூலா ஜெபம் பண்ணும்போது எனக்கே கொஞ்சம் டவுட் ஆயிருச்சு, அப்பா உங்க வார்த்தையை கொடுங்கன்னா அவ என்னைய பார்த்து சொல்றாளா இல்ல ஏசப்பா பார்த்து சொல்றாளான்னு தெரியலையே, அப்பா உங்க வார்த்தையை கொடுங்க, தெரியலையே. அப்போ அவர் நம்முடைய தேவன், அவர் நம்முடைய அப்பா, நம்முடைய தகப்பன். அவருடைய சொத்து நமக்கெல்லாம் வேற யாருக்கு இருந்த போதிலும், அவர் நமக்கு தகப்பனாக இருந்த போதிலும், அவர் நமக்கு எல்லாம் ஒப்பு கொடுத்திருக்கிறார் என்று அறிந்தாலும் கூட அவருடைய கண்ட்ரோல்ல இருக்கணும். அவருடைய கைக்குள்ளான ஆடுகளாக நாம் இருந்தால் மட்டும்தான் நமக்கு ஆளுகையை கொடுப்பார். வாசிங்க 1 பேதுரு புஸ்தகம் 5வது அதிகாரம் 6வது வசனம். 1 பேதுரு 5:6. ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும், ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி, அவருடைய பலத்த கைக்குள்ளே அடங்கி இருங்கள். அடங்கா பிடாரியா இருக்காதீங்க, அடங்கி இருக்கணும். போன வாரம் சரோஜமாக்கு சொன்ன, பிள்ளைங்க சின்ன பிள்ளையா இருக்கும் போது நம்ம சொல் பேச்ச அவங்க கேட்பாங்க. வயசாயிருச்சா, பெரிய பிள்ளைங்களாம் தலை தூக்கிருச்சா, பிள்ளைங்களுக்கெல்லாம் கல்யாணம் பிள்ளை, அவங்க பிள்ளைங்களை பெற்றுட்டாங்களா, அவங்க பேச்சை தான் நம்ம கேட்கணும். அப்படின்னாதான் வீட்டுல சண்டை சச்சரவு இல்லாம அமைதியா இருக்கணும். கேக்குறீங்களா? முறைச்சிட்டு இருக்காங்கன்னு இப்படி நாம பேச்ச கேட்கறது, நீ வந்து பஞ்சாயத்து பண்றியா அப்படிங்கிறாங்க. அவருடைய பலத்த கரத்துல அடங்கிருங்கள். அவருடைய கரம் எப்படி, ரொம்ப சாஃப்ட் எல்லாம் கிடையாது, அவருடைய கரம் பலத்த கரத்தில் அடங்கி. இப்படி இரு, இப்படி உட்காரு, அப்படின்னு இல்லை, அங்க போகாத, இங்க போகாத, அதை செய்யாத, இதை செய்யாத, அதை பாடாத, இதை பண்ணாத, அதை சாப்பிடாத. எங்க போனாலும் கண்டிஷன் கண்டிஷன் கண்டிஷன். ஏற்ற காலத்துல அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துல அடங்கி இருங்கள். அல்லேலூயா. எப்ப பார்த்தாலும் என்ன பண்ணுவாரு, பெரம்ப எடுத்துக்கிட்டு அப்படியே பின்னாடி, இந்த மாட்டு வண்டி பார்த்திருக்கீங்களா, அது ஒரு குச்சி வச்சிருப்பாங்க, அந்த குச்சியில அதுல ஒரு ஊசி குத்திருப்பாங்க, தெரியுமா உங்களுக்கு? பார்த்திருக்கீங்களா? அந்த ஒரு சின்னதா ஒரு ஊசி இருக்கும் அந்த முனையில,
அதை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பின்னாடி குத்துவாங்க, குதிரைக்கு இந்த மாட்டு வண்டிக்கெல்லாம். அதை குத்துனா தான் அது அப்படியே சும்மா சுறுசுறுப்பா ஓடும், அப்படியே துள்ளி குதிச்சுட்டு ஓடும். அல்லேலூயா. அவருடைய கரத்துல எப்பயுமே ஒரு ஊசி இருக்கும். அது நமக்கு நறுக்கு நறுக்குன்னு தான் இருக்கும். என்ன இப்படி சொல்றாரு, என்னைய பார்த்து சொல்றாரு, ஏன் என்னைய பார்த்தா சொல்றாரு, எனக்கு தானா அப்படின்னு சொல்லி சில வார்த்தைகள் நமக்கு என்னன்னும் அப்படியே உள்ளத்துல தக்கியும். ஆனால் அது நம்மை உயர்த்தும்படிக்கு. ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், 100 வயசுல ஒரு குழந்தையை கொடுத்து நின்பார், அந்த குழந்தைய எனக்கு பலி செலுத்து. அவனுக்கு எப்படி இருக்கும்? தவம் இருந்து பெத்த பிள்ளைய ஆண்டவர் பலி செலுத்த சொல்றார். ஒண்ணுமே சொல்லல, அப்படியே கீழ்ப்பட பலத்த கரம். அவருடைய வார்த்தை, அவருடைய ஆலோசனை சில நேரம் கடினமா இருக்கும். அம்மா அப்பா சொல்றது போர்ஸா இருக்கும், புரியாது. என்ன எப்படி சொல்றாங்க, கேட்டுதான் ஆகணும். கீழ்ப்படி. உங்க பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். பலத்த கரத்துல அடங்கி இருங்கள். ஏற்ற காலத்துல அவர் உங்களை உயர்த்துவார். அவர் முன்னாடி அடக்க ஒடுக்கமா சாந்தமா அவர் சொன்ன வார்த்தைக்கு உள்ளேனையா, சாமுவேலே சாமுவேலே, இதோ உம்முடைய பிள்ளை நான் கேட்கிறேன், சொல்லும் அடியான் கேட்கிறேன். அவருடைய பலத்த கரத்துல அடங்கி இருக்கும் பொழுது உங்களை உயர்த்தி உங்களுக்கு ஆளுகை அவர் கொடுப்பார். வாசிங்க யோவான் சுவிசேஷம் 1:12 வாசிங்க. யோவான் 1:12. சீக்கிரம் பிரைஸ் எல்லாம். யோவான் 1:12. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய், அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ, அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ, அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி, அத்தனை பேருக்கும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். தமிழகத்துல 234 தொகுதி, 234 எம்எல்ஏ. இப்ப ஒரே கட்சி 234 எம்எல்ஏ ஜெயிச்சுட்டாங்க வச்சுக்கோங்க. ஒரே கட்சி 234 எம்எல்ஏ ஜெயிச்சுட்டாங்க அப்படின்னா 234 பேருக்கு அமைச்சர் பதவி கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியுமா? அது ஏதோ ஒரு பெர்சன்டேஜ் வச்சிருக்கிறாங்க. இத்தனை பேர் எம்எல்ஏன்னா 35 அமைச்சர் தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு பெர்சன்டேஜ் வச்சிருக்கிறாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் 34 கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 34 அமைச்சர்கள் பதவி ஏற்றிருக்கிறாங்க. அப்போ எல்லாருக்கும் அதிகாரம் கொடுக்க முடியாது. எல்லாருமே ஆளுங்கட்சி எம்எல்ஏ தான். 108 எம்எல்ஏக்களுக்கு 108 அமைச்சர் பதவி கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. அதுக்கு ஒரு சில கணக்கு இருக்கு. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றார், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேருக்கும், 234 எம்எல்ஏக்கும், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேருக்கும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படியான அதிகாரம் கொடுத்தார். அல்லேலூயா. அவர் யாருக்கும் பாரபட்சம் பார்க்கறதே இல்லை. நீ ஏழை, நீ பணக்காரன், நீ கீழ் ஜாதி, நான் மேல் ஜாதி, நீ ஆணு, நீ பெண்ணு, நீ கருப்பா இருக்க, நீ சிகப்பா இருக்க, நீ அமெரிக்காக்காரன், நீ இந்தியாக்காரன், நீ கிராமத்தாளு, நீ பட்டணத்தாளு, அப்படி கிடையாது. ஏசப்பாவை விசுவாசித்தால், அவரை ஏற்றுக்கொண்டால், இயேசு என்னுடைய பாவத்திற்காக ரத்தம் சிந்தினார், இயேசு எனக்காக சிலுவையிலே மரித்தார் என்று சொல்லி அவருடைய நாமத்தை விசுவாசிக்கிறவர்கள் அத்தனை பேருக்கும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். அல்லேலூயா. அப்போ அவருடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம் என்றால் அவர் நம்முடைய தேவன், நாம் அவருடைய கைக்குள்ளான ஆடுகளா இருக்கணும். தேவனுடைய பிள்ளை அப்படிங்கிற அந்த ரிமெம்பரன்ஸ், அந்த உணர்வு, நான் ஆண்டவருடைய பிள்ளை அப்படிங்கிற உணர்வு இருக்கணும். அந்த உணர்வை மாறி பேதலிச்சு போய் சில தகாத காரியங்களை செய்யும் பொழுது நமக்கு என்ன கிடைக்காது? பவர் கிடைக்காது. பேட்டரியில சார்ஜ் போட்டா தான் மைக் வேலை செய்யும். சும்மா பேட்டரியை போட்டு அலோ அலோ அலோன்னு கத்துனா என்ன கிடைக்காது? ஒரு சத்தம் வெளியே வராது. அதுல அடங்கி இருக்கணும். அந்த அந்த சார்ஜருக்குள்ள ஒரு நாள் அடங்கி இருக்கணும் அந்த பேட்டரி. அப்படின்னா என்ன ஆகும்? பேட்டரி சார்ஜ் ஆகும். அவருடைய பலத்த கரத்துல நீங்க அடங்கி இருந்து சார்ஜ் ஏத்தி கொள்ளுங்க. கர்த்தர் உங்களுக்கு ஆளுகை கொடுப்பார். சரி, சில 7 காரியங்களை பார்த்து யார் யாருக்கு ஆண்டவர் பவர் கொடுக்க போகிறார், யார் யாருக்கு ஆண்டவர் அதிகாரத்தை கொடுக்க போகிறார் என்று பார்த்து நாம் சுருக்கமா மெட்ரோ ஸ்பீட்ல போக போறோம். எப்படி போறோம்? மெட்ரோ ஸ்பீட்ல போக போறோம். வாசிங்க. முதல்ல யாரு கொடுக்க போறோம்னா, ஜாக்கிரதை உள்ளவனுக்கு அவர் அதிகாரத்தை கொடுக்கிறார். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஜாக்கிரதை உள்ளவனுக்கு அவர் பவர் கொடுக்கிறார். வாசிங்க நீதிமொழிகள் 12:24. நீதிமொழிகள் 12:24.
ஜாக்கிரதை உள்ளவர்களுடைய கைகள் ஜாக்கிரதை உள்ளவனுடைய கைகள் ஆளுகை செய்யும், ஆளுகை செய்யும், சோம்பேறியோ பகுதி கட்டுவான். சோம்பேறியோ பகுதி கட்டுவான். அல்லேலூயா. ஜாக்கிரதை உள்ளவனுடைய கை என்ன பண்ணும்? ஆளுகை செய்யும். ஜாக்கிரதையா பிடிக்கணும். சமையல் பண்ணும்போது பாத்திரத்தை ஜாக்கிரதையா பிடிக்கணும். அப்படியே விட்டுட்டா என்ன ஆயிரும்? கீழே ஊத்திரும். சோம்பேறியோ பகுதி கட்டுவான். பகுதின்னா என்ன? வட்டி, டாக்ஸ். அல்லேலூயா. டாக்ஸேஷன் படிக்கிற பிள்ளைகளே, சோம்பேறியா இருந்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும்? இன்னொருத்தனுக்கு நீங்க என்ன பண்ணணும்? அடிமைகளாக மாற வேண்டி வரும். அல்லேலூயா. அப்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். யாரு ஜாக்கிரதையா இருப்பா? வாசிங்க மத்தேயு சுவிசேஷம் 25வது அதிகாரம் 21. மத்தேயு 25, 21. கொஞ்சம் உற்சாகமா கேளுங்க. அல்லேலூயா. அங்கங்க கவனம் சிதற வேண்டாம். மத்தேயு 25, 21. அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது நல்லது உத்தமும் உண்மையுமுள்ள ஊழியக்காரனே, உத்தமும் உண்மையுமுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையா இருந்தாய், கொஞ்சத்திலே நீ உண்மையா இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன். அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு கொஞ்சம் பொறுப்பை கொடுக்கிறார். அதுல நீங்க எப்படி ஜாக்கிரதையா இருக்கிறீங்க? 2 பொம்பளை பிள்ளை, ஒரு பையன், அப்படிதானே? சரோஜம்மாக்கு எத்தனை? 2 பொண்ணு, 3 பொண்ணு, 4 பொண்ணு, 4 பொண்ணு, ஒரு பையன். எங்களுக்கு ஒரு பொண்ணு, ஒரு பையன். அப்ப நமக்கு கொடுத்த குடும்பத்துல, நமக்கு கொடுத்த பொறுப்புல நாம எந்த அளவுக்கு ஜாக்கிரதையா இருக்கிறோம்? அசால்ட்டா இருக்கிறோமா? தூங்கி வழிகிறோமா? கவனமா இருக்கிறோமா? அப்ப அந்த ஊழியக்காரன் கையில என்ன பண்றாரு? எத்தனை தாளந்து கொடுத்தாரு? 5 தாளந்து கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த கொஞ்சத்துல 5ஓ 2ஓ நமக்கு பாயிண்ட் அது இல்ல. அவன் கொடுத்த பொறுப்புல அவன் உண்மையா இருக்கிறான். ஐயோ, எஜமான் வந்துருவாரு, ஓனர் வந்துருவாரு, வர்றதுக்குள்ள என்ன பண்ணணும்? இதை பிசினஸ் பண்ணணும், இதை பழுகி பெருக்கணும், இதை வியாபாரம் பண்ணணும். கொஞ்சத்துல அவன் ஜாக்கிரதை உள்ளவனாக இருந்து அதை வியாபாரம் பண்ணின. அப்ப என்ன பண்ணு? செலவு பண்ணும்போது ரொம்ப ஜாக்கிரதையா பண்ணணும். என் வீட்டம்மா மாசம் எனக்கு 5000 கொடுங்க, நீங்களே கையில வச்சு செலவு பண்றீங்களே, என்ன பண்றது? எடுத்து கொடுக்குற அளவுக்கு இங்க ஒண்ணும் இல்ல. சட்டியில இருந்தா தான் அகப்பையில வரும். அல்லேலூயா. இவங்க வீட்டுல என்ன பண்ணுவாங்க? பணத்தை அங்க எங்க வைப்பாங்க. ஒரு 10 ரூபா தாள் இங்க இருக்கும், ஒரு 50 ரூபா தாள் அங்க இருக்கும், காயின்ஸ் எல்லாம் அப்படி கிடக்கும். இதை பார்த்தாலும் நமக்கு காசு கொடுக்க மனசு வராது. ஒரு நாள் பஸ்ல, ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி பெரியார் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து திருப்பரங்குன்றத்துக்கு பஸ் ஏறி வந்தேன். 1.25 ரூபா என்னமோ டிக்கெட்டு. 1.25 ரூபாய் எடுத்தேன். 4 நாள் கீழே விழுந்துருச்சு. கண்டக்டர் அங்க வர்றதுக்குள்ள அந்த 4 நாள் நானும் தேடுறேன். எங்கெங்கயோ பார்த்தா இங்கதான் விழுந்த மாதிரி இருக்கு, பார்த்தா அது காணோம். எனக்கு அப்படியே பக்குன்னு இருக்கதே அவ்வளவுதான். அப்புறம் தேடி கரெக்டா பக்கத்துல வர்றாரு. அப்பதான் அந்த 4 நாள் கண்ணில் படுது. அல்லேலூயா. ஜாக்கிரதை இல்லவனுடைய கை ஆளுகை செய்யும். உன்கிட்ட கொடுத்த அந்த 1.25 ரூபாய பத்திரமா நீ வச்சுக்கணும். இல்லாட்டி கண்டக்டர் வரும்போது டிக்கெட்டுக்கு காசு இல்லை அப்படின்னா பஸ்ஸை விட்டு இறக்கி விட்டுருவாரு. அல்லேலூயா. எல்லாத்துக்கும் பொறுப்பு இருக்கு. நான் இப்பதானே சின்ன பிள்ளையா இருக்கிறேன், நான் சின்ன பிள்ளை தானே, எனக்கு என்ன பொறுப்பு? எல்லாத்துக்கும் பொறுப்பு இருக்கு. புரியுதா? வீட்டுக்குள்ள வரும்போது செருப்பை கழட்டி போடும் போதே அதுல ஒரு பொறுப்பு இருக்கு. இங்க ஒரு செருப்பு, அங்க ஒரு செருப்பு. ஸ்கூல்ல வந்தவொடனே வீட்டு விட்டு வந்து ஐடி கார்டை தூக்கி அப்படி பறக்க வருது. சாக்ஸை கழட்டி, சாக்ஸ் ஒரு சாக்ஸ் இங்க இருக்கும், ஒரு சாக்ஸ் அங்க இருக்கும். மறுநாள் சாக்ஸை காணான்னு தேடுறது. உனக்கு கொடுத்த யூனிஃபார்ம்ல, உனக்கு கொடுத்த புக்கு, உனக்கு கொடுத்த ட்ரெஸ்ஸு தேடுவாங்க. இது எங்க இருக்கு, அது எங்க இருக்கு, சுடிதாரை காணும், டாப்ஸை காணும், துப்பட்டாவை காணும். இந்த ரூம்ல இருந்து அந்த ரூம் அலைஞ்சு கிளம்புறதுக்குள்ள வீட்டுக்குள்ளே ஒரு 4 கிலோமீட்டர் நடந்திருப்பாங்க. அல்லேலூயா. உங்க ட்ரெஸ்ல நீங்க பொறுப்பு இல்லாம இருக்கிறீங்க. ஆனா ட்ரெஸ் வாங்கி கொடு, போன இடமெல்லாம் அதை வாங்கி கொடு, இதை வாங்கி. கொஞ்சத்துல உண்மையா இருக்கீங்களா? ஜாக்கிரதையா இருக்கீங்களா? என்ன பாருங்க, டெய்லி என் விஷயத்துல நான் கரெக்டா இருக்கேன். துவைச்சு காய போட்டு மடிச்சு வச்சு அயன் பண்ணி மெயின்டைன் பண்ணும். அந்த புது துணிக்குரிய மரியாதையே இருக்காது. வாங்கி போட்டு அப்படி தூக்கி எறிஞ்சிரு. ஜாக்கிரதை உள்ளவனுடைய கை ஆளுகை செய். உங்கள்கிட்ட கொடுத்த பொறுப்புல நீங்க என்ன பண்ணணும்? கரெக்டா இருக்கணும். எல்லாம் காசு, சும்மா இல்ல. உங்க அப்பா சும்மா அங்க என்ன மிஷின் வாங்கி போட்டு நோட்டா அடிக்கிறாரு, பிளேட் வாங்கி என்ன பண்றாரு? வெட்டி பேனல் போர்டு செஞ்சு விற்கிறாரு. அல்லேலூயா. அவர் ஒன்றும் நோட் அடிக்கல, பிளேட் தான் அடிக்கிறாரு. அல்லேலூயா. ரொம்ப கவனமா இருக்கணும். ஒவ்வொரு காசு நமக்கு என்னது? ரத்தத்தின் வேர்வை துளிகளை சிந்தி தான் வருது. கொஞ்சத்துல நீங்கள் உண்மையா இருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை சிஏல பெரிய ஆடிட்டர் ஆக்குவார். ஆடிட்டர் படிக்கிறது எதுக்கு? பணம், காசு எப்படி செலவு பண்றது,
எப்படி அதை பராமரிக்கிறது, எப்படி மெயின்டைன் பண்றது, எப்படி மிச்சம் பிடிக்கிறது, அதை இன்னொரு இன்வெஸ்ட்மெண்ட்ல போட்டு அதை எப்படி பெருக்கிறது. பெரிய பெரிய பண முதலைகளுக்கு, பெரிய பெரிய முதலாளிகளுக்கு, பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு ஆலோசனை கொடுக்கக்கூடிய ஆலோசனை கர்த்தாக்கள் தான் என்னது? ஆடிட்டர்ஸ். அப்ப நீங்களே ஒரு ஒரு கொஞ்சத்துல பொறுமை இல்லாம, ஒரு ஆளுகை இல்லாம, ஒரு ஜாக்கிரதை இல்லாம இருந்தீங்கன்னா எப்படி நீங்க மத்தவங்களுக்கு போய் ஆலோசனை சொல்ல முடியும்? அப்போ உங்க விஷயத்துல, உங்களுடைய சர்க்கிள்ல நீங்க என்ன பண்ணணும்? ஜாக்கிரதையா இருக்கணும். உங்க ட்ரெஸ்ஸு, உங்களுடைய புக்ஸு, உங்களுடைய பேகு எல்லாம் வந்தா நீட்டா கலட்டி போட வைக்க இருந்த இடத்துல அந்த பொருள் இருக்கணும். இல்லையே. அல்லேலூயா. வாசிங்க பிரசங்கி புஸ்தகம் 5வது அதிகாரம் 19. பிரசங்கி 5:19. பிரசங்கி 5:19 வாசிங்க. தேவனே ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறீரோ அவன் அதிலே புசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியா இருக்கவும். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியா இருக்கவும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். பக்கத்து வீட்டுக்காரனை பார்த்து அப்படியே மூக்கு மேல விரல் வைக்கிறது. அவன் மட்டும் அப்படி இருக்கிறான், அவன் மட்டும் காசு பணத்துல அப்படியே கொளிச்சு போய் இருக்கிறான், அவனுக்கு மட்டும் கேட்கறதெல்லாம் கிடைக்குது, அவனுக்கு மட்டும் எல்லாம் நடக்குது, அவனுக்கு மட்டும் எல்லாமே வாய்க்குது. ஒண்ணுமே, நானும் எண்ணெயை தேய்ச்சி போட்டு உருண்டு பாக்குறேன், ஒண்ணுமே ஒட்ட மாட்டேங்குது. என்னதான் உடம்பு பூரா எண்ணெயை தேய்ச்சி புரண்டாலும் ஒட்டுற மண்ணுதான் ஒட்டும். என்னம்மா கரெக்டு தானே? அவனுடைய பங்கு அது. அவனுக்கு ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிற பங்கு, அவனுடைய பிரயாசத்தினுடைய பலன். அவன் என்ன பிரயாசப்பட்டான்? சொகுசாதானே இருக்கிறான். அவங்க அம்மா அப்பா கிருபையை சம்பாரிச்சு வச்சிருப்பாங்க. பிதாக்களுடைய ஆசீர்வாதம் பிள்ளைகளுக்கு அது சுதந்திரம். அல்லேலூயா. நம்ம மகிமைதாஸ் பாஸ்டர் அடிக்கடி அதை சொல்லுவார். பிதாக்களின் சுதந்திரம், பிதாக்களுடைய ஆஸ்தி பிள்ளைகளுக்கு சுதந்திரமா ஏதோ ஒண்ணு. அவனுக்கு ஆண்டவர் கிருபையை வச்சிருக்கிறார், அவனுக்கு எழுதி வச்சிருக்கிறார். அவனுடைய பங்கு, அவனுடைய பிரயாசத்தின் பலனை அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். அவன் பிரயாசப்பட்டிருக்கிறான், அவன் ஜாக்கிரதையா இருந்திருக்கிறான். அவனுடைய பங்கு, அவனுடைய போர்ஷன் அது, அவனுடைய பகுதி அவனுக்கு எழுதி வைக்கப்பட்டது, அவனுக்கென்று நியமிக்கப்பட்டது. அதுல அவன் ஜாக்கிரதையா இருந்தான், அவன் பிரயாசப்பட்டான், உழைத்தான், பயிரிட்டான், வேர்வை சிந்தினான். அதுல அவனுக்கு ஆண்டவர் என்ன பண்றார்? அதிகாரத்தை கொடுக்கிறார். இப்ப நீயும் ஜாக்கிரதையாயிரு, நீயும் கரெக்டாரு, நீயும் பொறுப்பாரு, கவனமா போ, கவனமா நடந்துகொள். நீ கவனமா இருந்த அப்படின்னா உனக்கு அதிகாரம் கிடைக்கும். எப்படி? நான் ஸ்டூடெண்டா இருக்கிறேன், நான் படிக்கிறேன், எனக்கு என்ன அதிகாரம்? உன் ஃப்ரெண்ட்ஸ் உன் வார்த்தை கீழ்ப்படிவாங்க, உங்க டீச்சரே உன் வார்த்தை கீழ்ப்படிவாங்க. ஓ ஸ்வீட்டி சொல்லுது, அப்ப கரெக்டா தான் இருக்கும், சரி அதை செஞ்சு பார்க்கலாமே. அதான் பவர். ஓ எப்ராஹிம் ராஜன் சொல்றான், சரி இந்த ஆலோசனை அப்படியே ஐடியா அப்படியே அருவியா வரும் அவனுக்கு. அந்த ஐடியா எப்ப இம்ப்ளிமெண்ட் ஆகும், அந்த ஐடியாவை எப்ப மத்த பேர் செயல்படுத்துவாங்க, அது எப்ப கரெக்ட்னு மத்தவங்களுக்கு தெரியும். நீ ஜாக்கிரதையா இருந்தால் மற்றவர்கள் உன்னுடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படிவாங்க. அதான் பவர். பெரிய பெரிய ஜாம்பவான்லாம் இருப்பாங்க, பெரிய பெரிய தைரியசாலிலாம் இருப்பாங்க. ஆனா நம்முடைய வார்த்தை அங்க எடுபடும், நம்முடைய சொல்லுல அங்கே ஒரு அதிகாரம் இருக்கும். ஜாக்கிரதைகளுடைய கை ஆளுகை செய்யும். இப்ப ஜாக்கிரதையா இருங்க, உங்களுக்கு ஆண்டவர் பவர் கொடுப்பார். அல்லேலூயா. அடுத்து 2வது, வசனத்தை நிறைவேற்றுகிறவனுக்கு அதிகாரம் கிடைக்கும். அல்லேலூயா. உண்மையிலே அது லிட்டரலா ஒருத்தருக்கு பழிச்சிருக்கு. பதவி ஏற்கும் போது அந்த வசனத்தை என்ன பண்ணிருக்காரு? மனப்பாடமா வாசிக்கிறார். எவ்வளவு டென்ஷன் பாருங்க, எவ்வளவு ஜனங்க இருக்கிறாங்க, கவர்னர் இருக்கிறாரு, எல்லாரும் இருக்கிறாங்க. அந்த தோரணையோட, அந்த ஏற்ற இறக்கத்தோட, அந்த முக பாவனையோட, அந்த பாடி லாங்குவேஜோட கூட அந்த ஃபுல் வசனத்தை என்ன பண்ணிருக்கிறாரு? மனப்பாடம் பண்ணி கடம் அடிச்சு என்ன பண்ணிருக்கிறாரு? இப்ப எல்லாம் புக் பேக் கேட்கறது இல்லை இல்லையா? நாங்கெல்லாம் படிக்கும் போது என்ன பண்ணுவோம்? பாடத்துல இருந்தா கேள்வி கேட்பாங்க, அந்த பாடத்தை அப்படியே கப்படிச்சிரும், அப்படியே மனப்பாடம் அடிச்சிருவோம், கடன் படிச்சு வச்சிருவோம். அதுல இருந்தா கேள்வி. இப்ப அப்படி கிடையாது, கான்செப்ட் இல்லையா? அதை படிச்சு அதை புரிஞ்சு அதனுடைய காரியம் என்ன, அதுல இருந்தா கேள்வி. ட்விஸ்ட். ஆனா அவருக்கு ட்விஸ்ட் இல்லை, அப்படியே நோட்ஸ் கொடுத்துட்டாங்க, இதுதான் நாளைக்கு நீங்க மைக்ல சொல்லணும். நைட்டு பூரா
தூங்கி இருக்கவே மாட்டார். சொல்லி சொல்லி கண்ணாடியை பார்த்து அப்படி கோட்டை போட்டு அப்படி எல்லாம் அப்படி பிளேசர் போட்டு என்ன அப்படி பார்த்து 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 பிராக்டிஸ் பண்ணியிருப்பார். சிவாஜி கணேசன் தான் சொல்றார், அவர் பெரும்பாலான காரியம் நைட்டு ஃபுல்லா என்ன பண்ணுவார்லாம், கண்ணாடி முன்னாடி நின்று அசிஸ்டன்ட் டைரக்டர் அந்த வசனத்தெல்லாம் வாங்கி அவர் என்ன பண்ணுவார், கண்ணாடி முன்னாடி நிற்பார், அப்படியே படிச்சு படிச்சு ஒப்பிப்பார். அல்லேலூயா. அந்த வசனம் அல்ல, திரைக்கதை வசனம் அல்ல, இந்த வேத வசனத்தை நிறைவேற்றுகிறவனுக்கு ஆண்டவர் அதிகாரத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. திரைக்கதை வசனத்தை அல்ல, இந்த ஜீவ வசனத்தை, பரிசுத்த வேதாகமத்தினுடைய வசனத்தை நிறைவேற்றுகிறவனுக்கு, வசனத்தின்படி நடக்கிறவனுக்கு ஆண்டவர் அதிகாரத்தை கொடுக்கிறார். வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் 22:14. வெளிப்படுத்தின விசேஷம் 22:14. ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்கள் ஆவதற்கும் வாசல்கள் வழியாய் நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். அப்ப நித்திய ஜீவனுக்குள்ள போகணும், பரலோகத்துக்கு போகணும், மோட்சத்துக்கு போகணும், சொர்க்கத்துக்கு போகணும். அதுக்காக தான் இங்க பிரயாசப்படுறோம். அதுதான் மிகப்பெரிய அல்டிமேட் பவர். இங்க இருக்கிற 5 வருஷம் ஆட்சி எல்லாம் பெருசு கிடையாது. அங்க இருக்கிற ஆட்சி அரசாட்சி, தேவனுடைய ராஜ்யம். அந்த ராஜ்யத்துல நமக்கு பவர் வேணும், அங்க போகணும். அப்படின்னா அடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்கு, அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். இதுதான் கற்பனை. திஸ் இஸ் த கமாண்ட்மெண்ட். இந்த வேத சத்தியத்தின்படி நடக்கிறவர்களுக்கு அங்கே அதிகாரம் கிடைக்கும், ஆளுகை கிடைக்கும். வாசிங்க வெளிப்படுத்தல் விசேஷம் 20வது அதிகாரம் 4வது வசனம். வெளிப்படுத்து 20:4. அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிரச்சேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கைகளிலும் அதன் முத்திரைகளை தரித்துக் கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். யாரு? நீங்களும் நானும் தான். நம்புறீங்களா? 1000 வருஷம் நான் அரசாட்சி செய்ய போறேன். ஆமென். அல்லேலூயா. பூமியை நியாயம் தீர்க்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. யாருக்கு? தேவ பிள்ளைகளுக்கு. தேவ பிள்ளைகள் யாரு? வசனத்தை நிறைவேற்றுகிறவர்கள். அல்லேலூயா. கற்பனையின்படி நடக்கிறவர்களுக்கு இந்த பூமியை நியாயம் தீர்க்கும்படி அதிகாரம் கொடுக்கிறார். அங்க போய் என்ன பண்ண போறீங்க? ஏய் இங்க வா, நான் உனக்கு இயேசு பத்தி சொன்னேன்ல, நீ ஏன் சர்ச்சைக்கு வரல? சரோஜம்மா, எத்தனை தடவை சர்ச்சைக்கு வந்தீங்க? பிள்ளைகளை கூட்டு வந்தீங்களா? ஞானஸ்தானம் எடுத்தீங்களா? அப்படின்னு என்ன பண்ணுவாரு? நாம போய் அவங்கள்ட்ட கேள்வி கேட்போம். எத்தனை முறை சொன்னேன், ஏசப்பா சிலுவையில மரிச்சிருக்காருமா, ஏசப்பா சிலுவையில ரத்தம் செஞ்சிருக்காருமா, ஏசப்பா உன் பாவத்தை மன்னிச்சிருக்காருமா, இயேசுவை ஏத்துக்கோ நீ பரலோகத்துக்கு வருவ, இயேசுவை ஏத்துக்கோ நீ பரலோகத்துக்கு வருவ அப்படின்னு சொல்லியிருப்போம். நிறைய பேருக்கு சொல்லியிருப்போம். சண்டே கிளாஸ்ல, சுவிசேஷத்துல எல்லாருக்கும் நோட்டீஸ் கொடுத்திருப்போம், கைப்பிரதை கொடுத்திருப்போம். அவங்க எல்லாம் அங்க வந்து நிப்பாங்க. அவங்கள்ட்ட நம்ம கேள்வி கேட்போம். அன்னைக்கு நான் சொன்னேன்ல, கேட்டீங்களா? நியாயம் தீர்க்கிற அதிகாரத்தை யார் கொடுக்கிறார்? உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிறார். யாருக்கு? வசனத்தை நிறைவேற்றின தேவ பிள்ளைகள் அங்கே போய் நித்திய ஜீவனில் உட்கார்ந்து 1000 வருஷம் நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த பூமியை ஆளுகை செய்ய போகிறோம். 5 வருஷம் எல்லாம் கிடையாது. 5 வருஷத்துக்கு இவ்வளவு போட்டி, நீயா நானா, இங்கே வா அங்க வா, இதை பிடி அதை பிடி, இதை இழு அங்க இழு. அல்லேலூயா. இப்படி எல்லாம் கிடையாது. 1000 வருஷம். ஆமென். யாருக்கு? வசனத்தை நிறைவேற்றுகிற தேவ பிள்ளைகளுக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்க 1 கொரிந்தியர் 6:1-2 வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கலாம். உங்களில் ஒருவனுக்கு வேறொருவனோட வழக்கு உண்டானால் வழக்காடும்படி அவன் பரிசுத்தவான்களிடத்தில் போகாமல் அநீதிக்காரிடத்தில் போக துணிந்ததென்ன? பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா? உலகம் உங்களால் நியாயம் தீர்க்கப்படுவதாய் இருக்க அற்ப வழக்குகளை தீர்க்க நீங்கள் அபாத்திரரா? அல்லேலூயா. கிறிஸ்துவர்கள் யாரும்
டைவர்ஸ் கேஸ் போடவே கூடாது. கிறிஸ்துவர்கள் யாரும் சொத்து வழக்கு போடவே கூடாது. தேவ பிள்ளைகள் யாரும் என்ன பண்ணக்கூடாது, நீ பெரியவனா நான் பெரியவனா அப்படின்னு கேஸ் போடக்கூடாது. நான் முதல்ல இருந்த சர்ச்சில் ஒரு விசுவாசிக்கும் பக்கத்து வீட்டுக்காருக்கும் கோர்ட்ல கேஸ் நடந்தது. என்ன அப்படின்னா, அரை அடி, எத்தனை அடி, அரை அடி காம்பவுண்ட் செவரை இழுத்து இவர் உள்ள கட்டிட்டார். யாரு, பக்கத்து வீட்டுக்காரர். அந்த கேஸ் பாத்தீங்கன்னா வருஷக்கணக்கா நடக்குது. அல்லேலூயா. அற்ப வழக்குகளை தீர்க்க நீங்கள் அநீதி உள்ளவர்களிடத்துல போக துணிகிறது என்ன? உலகத்தை நீங்கள் நியாயம் தீர்க்கிறவர்களா இருக்க நீங்க போய் கோர்ட்லையும் வக்கீல்கிட்டையும் காசு கொடுத்து பணத்தை கொடுத்து வாய்தாவா வாய்தாவா வாய்தா அந்த வாய்தாவா தேவையில்லையே. அல்லேலூயா. நீங்களே நியாயம் தீர்க்க போறீங்க. அந்த அதிகாரத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். தேவையில்லாத அற்ப சண்டை, சின்ன சின்ன பிரச்சனை, குடும்பத்துல சண்டை, போய் பார்த்தா பஞ்சாயத்துக்கு நிக்கிறது, சொந்தக்காரங்கிட்ட போய் நிக்கிறது, அவங்கள்ட்ட போய் நிக்கிறது, இவங்கள்ட்ட போய் நிக்கிறது. வா வந்து பஞ்சாயத்து பண்ணி வை, வா இந்த குடும்பத்துல பஞ்சாயத்து பண்ணி வை. அல்லேலூயா. ஏன் இது தேவையில்லையே. அல்லேலூயா. நீங்கள் உலகத்தை நியாயம் தீர்க்கிற அதிகாரம் உள்ளவர்கள். இங்கே போய் சின்ன சின்ன பிரச்சனைக்கும் சண்டைக்கும் சொத்துக்கும் போய் கோர்ட்ல வழக்குல நிக்கிறது என்ன? அல்லேலூயா. அந்த கவனம் நமக்கு வேணும். வாசிங்க யோவான் 5:22 வாசிங்க. யோவான் 5:22. அன்றியும் பிதாவை கனம் பண்ணுகிறது போல, அன்றியும் பிதாவை கனம் பண்ணுகிறது போல எல்லாரும் குமாரனையும் கனம் பண்ணும்படிக்கு, எல்லாரும் குமாரனை கனம் பண்ணும்படிக்கு பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமல் நியாய தீர்ப்பும் செய்யும் அதிகாரம் முழுவதையும், நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். குமாரனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். அந்த குமாரன் நமக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். சகலத்தையும் அவருக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். அவர் நமக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இயேசுவின் பிள்ளைகள், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேருக்கும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு அதிகாரம் என்ன? உலகத்தை நியாயம் தீர்க்கிற அதிகாரம். அல்லேலூயா. பிதாவாகிய தேவன் குமாரனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். குமாரனாகிய கிறிஸ்து தேவ பிள்ளைகளாகிய நமக்கு உலகத்தை நியாயம் தீர்க்கிற அதிகாரத்தை கொடுக்கிறார். அப்போ எந்த வசனத்தை நாம நிறைவேற்றி இருக்கிறோம்? இயேசு எனக்காக இரத்தம் சிந்தினார், இயேசு என்னுடைய பாவத்தை மன்னித்து இருக்கிறார், இயேசு எனக்காக சிலுவையிலே மரித்து உயிர் தெழுந்திருக்கிறார். அந்த வசனத்தை நாம் விசுவாசித்து நிறைவேற்றி தேவனுடைய பிள்ளைகளாக நாம் மாறி இருக்கிறபடினாலே நமக்கு கிடைத்திருக்கிற அதிகாரம் உலகத்தை நியாயம் தீர்க்கிற அதிகாரம். அப்ப நம்ம தேவ பிள்ளைகள் அப்படின்ற அதிகாரத்துல இருக்கணும். அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனையில, அல்ப விஷயத்துல, அல்ப சந்தோஷத்துக்காக நம்முடைய அந்த 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 ஸ்டேட்டஸ, தேவனுடைய பிள்ளை அப்படிங்கிற அந்த ஸ்தானத்தை நாம் இழந்து விடாமல் இருக்க வேண்டும். அப்பதான் நமக்கு அதிகாரம் கிடைக்கும். வாசிங்க அப்போஸ்தலர் நடபடிகள் 7வது அதிகாரம் 10வது வசனம். அப்போஸ்தலர் 7:10. தேவனோ அவனுடனே கூட இருந்து எல்லா உபத்திரவங்களினின்றும் அவனை விடுவித்து எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் சமூகத்திலே அவனுக்கு கிருபையும் ஞானத்தையும் அருளினார். அந்த ராஜா அவனை எகிப்து தேசத்திற்கும் தன் வீடு அனைத்திற்கும் அதிகாரியாக ஏற்படுத்தினார். அந்த ராஜா அவனை எகிப்து தேசத்துக்கும் தன் வீட்டு அனைத்திற்கும் அதிகாரியாக ஏற்படுத்தினார். பார்வோன் என்ன பண்றான்? யோசேப்பை எகிப்து தேசம் முழுவதற்கும் அதிகாரியாக ஏற்படுத்தினார். எப்படி? எங்கேயோ ஒரு மூலையில் இருந்த ஒரு சின்ன பையன் யோசேப்பு, யாரும் கண்டுக்கிடாத ஒரு ஆளு, ஒரு அற்பமான ஒரு சின்ன ஒரு வாலிபன், அவனுக்கு ஒரு தேசத்தினுடைய அதிகாரியாகவே பார்வோன் நியமிக்கிறான்னா அதற்கு என்ன காரணம்? அதனுடைய பேக்ரவுண்ட் என்ன? அதனுடைய ரகசியம் என்ன? வாசிங்க சங்கீதம் 105:19. சகல எகிப்து தேசத்திற்கும் அவன் அதிகாரியாக மாறுவதற்கு காரணம் என்ன? சங்கீதம் 105:19. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும், கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. அப்ப என்னது? கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும். யோசேப்பு அவருடைய வார்த்தையை நிறைவேற்றினான், வசனத்தை நிறைவேற்றினான். அந்த வசனம் அவனை புடமிட்டது, அந்த வசனம் அவனை சோதனைக்குட்படுத்தினது, அந்த சோதனையிலே அவன் தங்கி இருந்தான்.
அந்த சோதனையிலே நிலைத்திருந்தான். இது கர்த்தரால் வந்த சோதனை, கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையிலே அனுமதித்த சோதனை என்று சொல்லி அந்த சோதனை நிறைவேறும் அளவும், கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும், கர்த்தர் நியமித்த காலம் வரைக்கும் அவன் பாடுகளை அனுபவிக்க வேண்டிய சகல பாடுகளையும் அனுபவித்து நிறைவேற்றினபடினாலே அவன் எகிப்து தேசத்துல அதிகாரியாக உயர்த்தினான். ஒரே போராட்டமா இருக்கு, ஒரே பிரச்சனையா இருக்கு. இது கர்த்தர் அனுமதித்தது. பிள்ளைங்களோட ஒரே போராட்டமா இருக்கு, மூணு திசையில நிக்குது. இது கர்த்தர் கொடுத்த சுதந்திரம். அல்லேலூயா. அப்படிதான் அதை அடக்கணும்னா வசனத்தை நீங்க நிறைவேற்றணும். வசனத்தை நிறைவேற்றீங்கன்னா இவங்க எல்லாம் அடங்கியிருப்பாங்க. அப்படியே பொட்டிப்பாம அடங்கி நில்லுன்னு நிப்பாங்க. ஓ ஸ்வீட்டியா, அது ஓ பிளஸியா, இப்படி இருக்கிறா, இப்படி அமைதியா இருக்கிறா. வசனத்தை நிறைவேற்றினீங்க அப்படின்னா எகிப்து தேசத்துக்கு அதிகாரியாய் உயர்த்தினவர் உங்க குடும்பத்துல உங்களை அதிகாரியா உயர்த்த மாட்டாரா? உங்க குடும்பத்துல உங்க பிள்ளைங்க உங்களுக்கு கீழ்ப்படியாம இருக்குமா? அல்லேலூயா. வசனத்தை நிறைவேற்றுங்க, சகலமும் உங்களுக்கு கீழ்ப்படியும். சரி, அடுத்து மூணாவது, கிரியைகளை கை கொள்கிறவனுக்கு அவருடைய வசனத்தை நிறைவேற்றணும். அடுத்து மூணாவது, அவருடைய கிரியைகளை கை கொள்கிறவனுக்கு. வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் 2:26. வெளிப்படுத்தல் 2:26 வாசிங்க. ஜெயங்கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்ளுகிறவன் எவனோ, என் கிரியைகளை கை கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். எப்படி என்னுடைய பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றேன்? எப்படி இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றார்? வாசிங்க யோவான் சுவிசேஷம் 4வது அதிகாரம் 34வது வசனம். யோவான் 4:34. யோவான் 4:34. இயேசு அவர்களை நோக்கி நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பதே. எப்படி அவருடைய கிரியைகளை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. பிதாவாகிய தேவனுடைய கிரியைகளை இயேசு கிறிஸ்து முடித்தார். பிதாவாகிய தேவன் செய்த சொல்லிக் கொடுத்த சகல கிரியைகளையும் இயேசு கிறிஸ்து முடித்தார். அதுதான் அவருக்கு சாப்பாடு. அம்மா அப்பா சொல்றதை கேட்கறதா உங்களுக்கு சாப்பாடு. நான் வெளில போயிட்டு வருவேன், அப்பா ஆபீஸ்க்கு நான் போறேன், சாப்பாடு எடுத்துட்டு போறேன், ஸ்வீட்டி இதெல்லாம் செஞ்சு வை, பாத்திரத்தை எல்லாம் கழுவி வை, சிவானி இதெல்லாம் முடிச்சு வை, ட்ரெஸ் எல்லாம் மடிச்சு வை. பிதாவாகிய தேவன் சொன்ன அனைத்து கிரியைகளையும் அவர் செய்து முடித்தார். அல்லேலூயா. பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். அது அநியாயம் இல்லை, நியாயம். அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படுகிறது நியாயம். கீழ்ப்படியில நீங்க செய்யறது அநியாயம், அக்கிரமம். அப்போ அவருக்கு சாப்பாடு என்னது? பிதா சொன்னதை செய்கிறதா அவருடைய போஜனம். அவர் சொன்ன எல்லா கிரிகளையும் அவர் கருத்தாய் செஞ்சு முடிச்சதுனால அங்க வெளிப்படுத்தினல் 2:26 சொல்லப்பட்டிருக்கு. பிதாவாகிய தேவன் எல்லா அதிகாரத்தையும் எனக்கு கொடுத்தார், அந்த அதிகாரத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். இப்ப ஏசப்பா சொன்ன எல்லாத்தையும் நீங்க செஞ்சீங்க அப்படின்னா அவருடைய கிரியைகளை செய்து. ஆனா 3 வருஷம் தான் இருந்தார். 33 வருஷம், 3 வருஷம் சுவிசேஷ ஊழியம், 6 மாசம் பாடுகளின் காலம். இப்ப 3 வருஷத்துல அவர் என்ன செய்ய முடியும்? சரீர பிரகாரமாக அவர் என்ன செய்ய முடியும் அதை செஞ்சார். மிச்சத்தை எல்லாம் உங்க கையிலையும் என் கையிலையும் கொடுத்துட்டு போயிருக்கிறார். அவர் கொடுத்த பொறுப்பு, அவருடைய கிரியைகளை செஞ்சு முடிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகாரம் கிடைக்கும். நல்ல தூக்கம் வருது எல்லாருக்கும். பிரைஸ் எல்லாம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சரி, அடுத்து 4வது, ஊழியக்காரனுக்கு அதிகாரம் கொடுக்கிறார். யாரு கொடுக்கிறார்? ஊழியக்காரனுக்கு, சபை ஊழியக்காரனுக்கு, மேய்ப்பனுக்கு. இப்பதான் கொஞ்சம் கஷ்டம். நீங்க அதிகாரம் பண்ணிட்டு தானே இருக்கிறீங்க, உங்க அதிகாரம் தாங்க முடியல. அல்லேலூயா. வாசிங்க 2 கொரிந்தியர் புஸ்தகம் 13வது அதிகாரம் 10வது வசனம். 2 கொரிந்தியர் 13:10. ஆனதால் இடித்து போட அல்ல ஊன்ற கட்டவே கர்த்தர் எனக்கு கொடுத்த அதிகாரத்தின்படி நான் உங்களிடத்தில் வந்திருக்கும் போது கண்டிதம் பண்ணாதபடிக்கு நான் தூரமா இருந்து இவைகளை எழுதுகிறேன். சென்னையில இருந்து
ஒரு வார லீவுக்கு வந்த உங்களுக்கு நான் எழுதி சொல்லுகிறது என்ன அப்படின்னா, நான் தூரத்துல இருந்து உங்களுக்கு கண்டிதமா இந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு சொல்லி அனுப்புகிறது என்ன அப்படின்னா, அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படியணும். கரெக்டா ஒவ்வொரு நாளும் ஃபோன் பண்ணணும். நான் கிளாஸுக்கு போயிட்டேன், காலையில சாப்பிட்டுட்டேன், ஹாஸ்டல்ல இருந்து கிளம்பிட்டேன், ரன்னிங் கமெண்ட்ரி கொடுக்கணும். அல்லேலூயா. இங்க பாருங்க, நான் உங்களிடத்தில் வந்திருக்கும் போது, நான் சென்னையிலிருந்து திருச்சிக்கு வரும்போது, நான் உங்களிடத்தில் வந்திருக்கும் போது, இப்ப நான் சொன்னதெல்லாம் ஒரு வாரமா அமுதாமா கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லிச்சா? அம்மா வந்தோடனே எல்லாம் தூக்கி கடாசிட்டேன். அல்லேலூயா. 10 நாளா உட்கார்ந்து டியூஷன் காலையிலையும் சாயந்தரம் வச்சு விளாசுனா அதெல்லாம் எங்க போச்சுன்னே தெரியல. அல்லேலூயா. நான் உங்களிடத்தில் வந்திருக்கும் போது நான் அதெல்லாம் பார்ப்பேன். நான் சொல்லி கொடுத்ததெல்லாம் நீங்க கடைபிடிக்கிறீங்களா? நான் தூரத்திலிருந்து கண்டிதம் பண்ணி உங்களுக்கு சொன்ன எல்லா கண்டன உபதேசங்களையும் நீங்க உங்க வீட்டில் கடைபிடிச்சிருக்கிறீங்களா? உங்க வேலையில கடைபிடிச்சிருக்கிறீங்களா? சேலத்துல இருந்து வந்திருக்கிறாங்க சின்னம்மா, ஊர்ல போய் கடைபிடிச்சிங்களா? பிள்ளைங்களோட சமாதானமா இருக்கிறீங்களா? பிள்ளைங்களோட சண்டை போடாம இருக்கிறீங்களா? ஒத்துமையா இருக்கிறீங்களா? பிள்ளைங்களை பராமரிக்கிறீங்களா? வயதானவங்களுடைய வேலை என்ன? பிள்ளைங்களுக்காக ஜெபிக்கிறதா வேலை. தீமோத்தேயுல சொல்லப்பட்டிருக்கு, ஓயாமல் ஜெபிக்கிறான். அல்லேலூயா. மூத்தவர்கள் ஜெபம் பண்ணணும். ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து பிள்ளைகளுக்காக, பேர பிள்ளைகளுக்காக, எனக்காக ஜெபம் பண்றீங்களா? அல்லேலூயா. அப்ப தூரத்துல இருந்து ஒரு சிலர் வந்திருக்கிறீங்க. உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய காரியம் என்னன்னா, உங்களை ஊன்ற கட்டவே, உங்களை இடித்து போட அல்ல, உங்களை நிர்மூலமாக்கல். அதை வாசிச்சிருங்க. 2 கொரிந்தியர் புஸ்தகம் 10வது அதிகாரம் 8வது வசனம். 2 கொரிந்தியர் 10:8. மேலும் உங்களை நிர்மூலமாக்குகிறதற்கு அல்ல, உங்களை கெடுக்கிறதுக்கு அல்ல, உங்களை கெடுத்து சின்னாபின்னமாக்குறதுக்கு அல்ல, உங்களை இடிக்கிறதுக்கு அல்ல, உங்களை நிர்மூலமாக்குகிறதுக்கு அல்ல. சொல்றதெல்லாம் நல்லதுக்கு, புரிஞ்சுக்கோங்க. உங்களை ஊன்ற கட்டுகிறதற்கு கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தை குறித்து, கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்திற்கு நான் இன்னும் சற்றே அதிகமாய் மேன்மை பாராட்டினாலும் நான் வெட்கப்படுவதில்லை. எனக்கு 2 அதிகாரம் ஆண்டவர் கொடுத்திருக்கார். உங்க சித்தப்பாவை தானே சொல்லுவீங்க. ஒண்ணு உங்க அப்பா, 2வது தேவனுடைய ஊழியக்காரன். உங்கள் ஆத்மாவுக்கு நான் உத்தரவாதி. நான் உங்களுடைய ஊழியக்காரனா இருக்கிறேன். சின்னம்மாவுடைய ஊழியக்காரனா இருக்கிறேன். சரோஜா பாட்டியுடைய ஊழியக்காரனா இருக்கிறேன். அல்லேலூயா. இந்த சபையினுடைய மேய்ப்பனா இருக்கிறேன். நான் சொல்லுகிறதெல்லாம் உங்களுக்கு கெட்டதுக்கு இல்ல, நீங்க அழிஞ்சு போறதுக்கு இல்ல, நீங்க ஒண்ணுமில்லாம போறதுக்கு அல்ல. நீங்கள் ஊன்ற கட்டப்பட, நீங்கள் நிலைத்திருக்க, சமாதானமா இருக்க, நல்ல சந்தோஷமா இருப்பதற்காகவே ஆண்டவர் எனக்கு இந்த காரியங்களை கண்டிதம் பண்ணி உபதேசம் பண்ணு அப்படின்னு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அதை தெரிஞ்சுக்கணும். அப்பாவுடைய வார்த்தையை கொடுங்க, அப்பாவுடைய வார்த்தை இதுதான். பால்நேசன் அப்பாவுடைய வார்த்தை தான், ஏசப்பாவுடைய வார்த்தை தான். ஜாக்கிரதையா இருங்க, கவனமா இருங்க. பொம்பளை பிள்ளைங்கிட்ட பழகும் போதும் ஜாக்கிரதையா இரு, ஆம்பளை பையன்கிட்ட பழகும் போது ஜாக்கிரதையா இரு. இப்பதான் என்ன பண்ணிருக்கிற, இந்த காலேஜ் ஸ்டேஜுக்கு வந்திருக்கிற பசங்க எல்லாம் வருவாங்க, பேசுவாங்க. அந்த பூங்கா ஸ்ட்ரீட்டுக்குள்ள போகும்போதே பயமா இருக்குல்ல. எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே ரெண்டு ரெண்டா தெரியுது. அங்க உட்காந்து பேசுறது, தாம்பரம் இந்த என்ட்ரன்ஸுக்குள்ள உங்க ஹாஸ்டல் வழியா போகும்போதே நாங்க தான் அப்படியே கண்ணை மூடிட்டு போற மாதிரி இருக்கு. எல்லாம் டவுசரை போட்டுக்கிட்டு எல்லாம் உட்காந்து பேசிக்கிட்டு, சிகரெட் அடிச்சிட்டு இருக்கா, ஒன்னு பேசிக்கிட்டு இருக்கு, கை கோர்த்துக்கிட்டு. ஜாக்கிரதையா இருக்கணும். பொல்லாத உலகம். நமக்கு என்ன தேவை, நமக்கு என்ன பாடம், நமக்கு என்ன படிப்பு? நீயாவது ஹாஸ்டலுக்கு போய் வர. அவன் ட்ரெயின்ல போற பாக்குற இல்ல, டெய்லி ட்ரெயின்ல. ஐயோ, அந்த ட்ரெயின்ல அவங்க 2 பேர் இருக்கிற மட்டும்தான் அவங்களுக்கு நினைப்பு. மற்றவங்க எல்லாம் இருக்கிறாங்களா இல்லையான்னு கொஞ்சம் கூட சட்டம் பண்றதே இல்லை. அல்லேலூயா. அதை பார்த்து நாம விழுந்துட்டோம் அப்படின்னா நம்முடைய மெயின் ட்ராக், நம்ம தண்டவாளம் தடம் மாறிடும். கண்டிதமா சொல்றேன். அல்லேலூயா. பாபிலோனிலும் தேவனுடைய சித்தம் செய்யணும். சென்னை பட்டணத்திலும் பரிசுத்தமாய் வாழ நாம கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. வேத சத்தியத்தின்படி நிக்கணும், பரிசுத்தமா இருக்கணும். அல்லேலூயா. அவங்க அப்படி இருக்கிறாங்க, அவங்க பேசுறாங்க. எந்த பையன் கூட பேசினாலும், எந்த பொண்ணு கூட பேசினாலும் அந்த ஒரு டிஸ்டன்ஸ், அந்த ஒரு லிமிட். அல்லேலூயா. அவன் என்ன நோக்கத்துல பேசுறான், அவனுடைய பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கு,
நேற்று ஜோயல் பிரதர் அனுப்பி இருக்கிறார். சைல்டு அபியூஸ் 248 பக்கம் உள்ள ஒரு புஸ்தகம். பிடிஎஃப் என்ன பிடிஎஃப் அனுப்புறேன். பிடிஎஃப் அனுப்புங்க. ஒரு பிள்ளைகிட்ட ஒரு ஆப்போசிட் செக்ஸ் உள்ள ஒருத்தன் எப்படி பழகிறான், ஆண் பெண்ணிட்ட, பெண் ஆண்கிட்ட எந்த நோக்கத்துல பழகிறான், எப்படி பேசுறான், அவனுடைய பார்வை எப்படி இருக்கு, அவனுடைய செயல்பாடு எப்படி இருக்கு, அவனுடைய நோக்கம் என்ன, எதற்காக என் கிட்டத்துல வாரான், எதற்காக இந்த பேனாவை கேட்கறான், அவன்கிட்ட பேனா வச்சுக்கிட்டே கேட்பான், செல்போனை கேட்பான், என்கிட்ட பேலன்ஸ் இல்லைம்மா, அவன் நம்ம செல்போனை வாங்கி என்ன ஒண்ணு சேட்டையை பண்ணி விட்டுருவான். அல்லேலூயா. யாருக்கு உன் போனை யார்ட்டையும் கொடுக்க கூடாது. அல்லேலூயா. இப்ப இதெல்லாம் உங்களுக்கு சொல்லக்கூடிய உபதேசம் எல்லாம் கஷ்டமா இருக்கும், கடினமா இருக்கு. ஊன்ற கட்டுவதற்கு தான், இது நிர்மூலமாக்க அல்ல. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் பாபிலோனிலும் அவருடைய சித்தம் செய்கிறவர்களா இருக்கணும். இது மகா மோசமான உலகம்தான். இது கரைபடிந்த உலகம்தான். இது சேருதான். சேற்றில் மலர்ந்த செந்தாமரையை போல. செந்தாமரை எங்க மலருது? சேற்றுல தான் மலருது. அல்லேலூயா. இது சேராக இருந்தாலும் நாம் செந்தாமரையை போல இருக்கணும். அல்லேலூயா. தாமரையில தண்ணீர்ல ஒட்டவே ஒட்டாது. அல்ல, அந்த மாதிரி யாரு கூட ஒட்டுற மாதிரி ஒட்டணும். ஆனா ரெண்டரை கலந்துடக்கூடாது. பேச்சு பேச்சோடு இருக்கணும். அந்த மாதிரிதான் கவனமா இருக்கணும் வாலிப பிள்ளைகள். அல்லேலூயா. வாசிங்க 1 கொரிந்தியர் புஸ்தகம் 9வது அதிகாரம் 11, 12. 1 கொரிந்தியர் 9, 11, 12. நாங்கள் உங்களுக்கு ஞான நன்மையை விதைத்திருக்க உங்கள் சரீர நன்மைகளை அறுத்தால் அது பெரிய காரியமா? மற்றவர்கள் உங்களிடத்தில் இந்த அதிகாரத்தை செலுத்தினால் அவர்களிலும் நாங்கள் அதிகமாய் செலுத்தலாம் அல்லவா? உங்க டீச்சரை காட்டிலும், உங்க ப்ரொஃபஸரை காட்டிலும், உங்க வாத்தியாரை காட்டிலும் அதை விட அதிகாரம் எனக்கு ஜாஸ்தி. அல்லேலூயா. தெளிவா சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. மற்றவர்கள் உங்களிடத்தில் இந்த அதிகாரத்தை செலுத்தினால் அவர்களிலும் நாங்கள் அதிகமாய் செலுத்தலாம் அல்லவா? உங்க அப்பாவை விட, உங்க அம்மாவை விட, உங்க டீச்சரை விட, உங்க வாத்தியாரை விட அதிகமாய் அதிகாரம் செலுத்தக்கூடிய அந்த பவரை யாரு கொடுத்திருக்கிறார்? தேவனுடைய தாசன், தேவனுடைய மனுஷனாகிய ஊழியக்காரனுக்கு அதை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்க என்னை அப்பா மாதிரி பார்க்க கூடாது, பாஸ்டர் மாதிரி பார்க்கணும். அல்லேலூயா. பாஸ்டர் மாதிரி பார்க்காதனால உள்ள வந்த உடனே சலசலப்பு, நம்ம அப்பா தானே, அப்படி இருக்கக்கூடாது. அப்ப தேவனுடைய அதிகாரம் யாருக்கு இருக்கு? ஊழியக்காரனுக்கு. அதை நான் சற்றே மேன்மை பாராட்டுகிறேன். அந்த அதிகாரம் எனக்கு இருக்கு. நான் மேன்மை பாராட்டி உங்களுக்கு நான் கண்டிதமாய் சொல்லக்கூடிய சகலமும் உங்களை ஊன்ற கட்டுவதற்கு, நான் உங்களுடைய சரீர நன்மையை புசிக்கவும் எனக்கு அதிகாரம் இருக்கு. காணிக்க கொடு, லஸ்ஸி உண்டியில போட்டு வச்சியா, கொண்டா, உண்டியில புடுங்கிறதுக்கு எனக்கு அதிகாரம் இருக்கு. ஏனென்றால் உனக்கு நான் ஞான நன்மையை விதைக்கிறேன். அல்லேலூயா. மற்றவர்களை காட்டிலும் எனக்கு ஒரு படி ஜாஸ்தி. எனக்கு டபுள் ஆம்லேட் நேற்று போட்டு கொடுத்தாங்க. அல்லேலூயா. பட் டபுள் ஆம்லேட் தான் நேற்று வேலை செஞ்சிருச்சு வயிறு. அல்லேலூயா. அப்போ சற்றே அதிகம் எனக்கு. உங்க அப்பாவோட எனக்கு அதிகாரம் ஜாஸ்தி, உங்க டீச்சரோட எனக்கு அதிகாரம் ஜாஸ்தி. எனக்கு தான் நீ ஃபர்ஸ்ட் பயப்படணும். புரியுதா? என் கையில தான் மைக் இருக்கு. அல்லேலூயா. என் கையில தான் ஊழியக்காரன் அப்படிங்கிற அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. முதல்ல பாஸ்டர், அப்புறம் தான் அப்பா. அப்போ எனக்கு இவர்கள் எல்லாரை காட்டிலும் எனக்கு சற்று அதிகமாக இருக்கிற. அப்ப தேவனுடைய இதெல்லாம் மற்றவங்களுக்கு கிடைச்சிருக்கா? உன் கிளாஸ்ல எத்தனை பேர் படிக்கிறாங்க? எத்தனை பேருக்கு பாஸ்டர் இருக்கிறாங்க? எத்தனை பேருக்கு மேய்ப்பர் இருக்கிறாங்க? இல்லையே. அவங்களுக்கு யாரும் சொல்லி கொடுக்க இல்லை. அவங்களுக்கு யாரும் அரட்டை உசர் போடாத, வெளியில போனா கவனமா போ, சொல்லி கொடுக்க ஆள் இல்லை. அம்மா அப்பா விட்டுறாங்க. அல்லேலூயா. சொல்லி அந்த பிள்ளைங்க மேல எந்த தப்பும் இல்லை. ஆம்பளை பிள்ளைங்கிட்ட பேசாத, அந்த நிக்காத, அங்க போய் நிக்காத, 8 மணிக்கு மேல உனக்கு என்ன வெளியில வேலை, அப்புறம் அவன் வந்துட்டான் இவன் வந்துட்டான். சொல்றது கரெக்டு தான். 10 மணிக்கு மேல உனக்கு அங்க ஏர்போர்ட்ல உனக்கு என்னங்க வேலை, கேட்கறது கரெக்டு தான். அது சொன்னா பிரச்சனையாயிருது. அல்லேலூயா. உடனே படிக்க அனுப்பிச்சிருக்கிறாங்க, வேலைக்கு போக அனுப்பிச்சிருக்கிறாங்க. லேடிஸ் ஹாஸ்டல்ல, உமன்ஸ் பிஜி மேன்ஷன்ல நீ இருக்கணும். நீ ஹாஸ்டல் வார்டனுக்கு டிமிக்கி கொடுத்துட்டு நீ 10 மணிக்கு மேல போய் ரோட்ல நின்னா என்ன ஆகும்? பிரச்சனை தான் ஆகும். அப்ப சொல்லி கொடுக்க அரசாங்கம் என்ன பண்றாங்க? அதை சப்ப கட்டுறாங்க. காவல்துறை மேல சொல்றாங்க. காவல்துறை என்ன பண்ணும்? ஒருத்தர் பின்னாடியா போய் நின்றுட்டு இருக்குமா? அல்லேலூயா. இப்ப பெத்தவங்க சொல்லி கொடுக்கல. யார் சொல்லி கொடுப்பா? தேவனுடைய ஊழியக்காரன் தான் சொல்லி கொடுக்கணும். இங்க சொல்லி கொடுக்க நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு போய் சொல்லணும். ஏய் 10 மணிக்கு மேல ஏன்டி வெளியே போற? உன் ஃப்ரெண்ட்ஸ் ஏய் உட்காரு, அவன் கூப்பிடுறான், நீ பின்னாடியே போறதா? நீ சொல்லி கொடுக்கணும். அப்ப அந்த வார்த்தைக்கு உனக்கு அதிகாரம் இருக்கும். ஓ சிவானி சொல்ற நம்ம கேட்கணும், வெளில போக கூடாது, உன் ஃப்ரெண்டு கீழ்ப்படி. அல்லேலூயா.
எங்க அப்பா சொல்லியிருக்கிறார், பாஸ்டர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப அந்த அதிகாரத்தை நீங்க என்ன பண்ணலாம்? பயன்படுத்தலாம். அது ஊன்ற கட்டும். அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நிலைநிறுத்த. கொஞ்சம் ஸ்லிப் ஆனாங்கன்னா போச்சு. இன்னைக்கு கரணம் தப்பினா மரணம். கெடுத்து குடிசேவராக்கிறான், புதைச்சிடுறான், வெட்டிடுறான், செதைச்சிடுறான். அல்லேலூயா. அவன் ஜெயிலுக்கு போறதை பத்தியோ 2 மரண தண்டனை அனுபவிக்கிறத பத்தியோ பார்த்தா நல்ல முகத்தை காமிச்சிட்டு தான் வரான். அவன் தூத்துக்குடி கேஸ்ல வந்தவன் ஒன்னும் கர்ச்சிப்பெல்லாம் போட்டு வரல. அவங்க அம்மா நானே அவனை குத்தி கொலை பண்றேன் அப்படிங்குது. 2 மரண தண்டனை. அவன் கம்பீரமா போறான் கோர்ட்ல. எந்த பயமும் இல்ல, துணிகரமா செய்யறாங்க. நம்மை நாம தான் பாதுகாத்துக்கணும். பாதுகாத்து கொள்ளுங்கன்னு சொல்றது யாரு? தேவனுடைய ஊழியக்காரன். ரொம்ப மகா மோசமான உலகத்துல இருக்கிறோம். பொம்பளை பிள்ளைங்க வீட்டை விட்டு வெளியில வர்றது அவ்வளோ கஷ்டம். நாங்க இங்க இருந்துகிட்டே போனை போடுறோம். உங்க அம்மா 450 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறாங்க. நீ போன் பண்ணி பேசணும். நீ பேசினா தான் அவங்களுக்கு சாப்பாடு 2 வாய் கூட இறங்கும். நிம்மதியா படுத்து தூங்குவாங்க. புரியுதா? டைம் கிடைக்கிறமெல்லாம் பேசணும். அதனால கவனமா இருங்க. சரி, அடுத்து ஓடிடுச்சு. இந்த 10 நிமிஷம் தான் இருக்கு. ஊழியக்காரனுக்கு அதிகாரம் கொடுக்கிறார். அடுத்து 5வது காரியம், பரலோகத்தின் அங்கீகாரத்தின்படி இருக்கிறவனுக்கு ஆண்டவர் அதிகாரத்தை கொடுக்கிறார். வாசிங்க யோவான் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 11-12. யோவான் 19:11-12. யோவான் 19:11-12 வாசிங்க. இயேசு பிரதியுத்தரமாக, பரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்படாதிருந்தால், நல்லா கவனிங்க, பரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்படாதிருந்தால் என்மேல் உமக்கு ஒரு அதிகாரமும் இராது. ஆனபடியினாலே என்னை உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்தவனுக்கு அதிக பாவம் உண்டு என்றார். அது முதல் பிலாத்து, நல்லா அண்டர்லைன் பண்ணுங்க, 12ஆம் வசனம். அது முதல் சேலஞ்சிங். அது முதல் பிலாத்து அவரை விடுதலை பண்ண வகை தேடினான். போதும். அது முதல் பிலாத்து அவரை விடுதலை பண்ண வகை தேடினான். அது வரைக்கும் அசால்ட்டா இருந்தான். சரி, நம்மகிட்ட ஒரு கேஸ் வந்திருக்கு, இயேசுவை குறித்து ஒரு கேஸ் வந்திருக்குன்னு அசால்ட்டா என்ன பண்ணா, அந்த கேஸை நடத்திட்டு இருந்தான். இப்போ ஏசப்பா அவனுக்கு சேலஞ்ச் பண்றார். என்ன சேலஞ்ச் பண்றார்? பரத்திலிருந்து உனக்கு ஒரு அதிகாரம் வரல அப்படின்னா நீ என்னை விடுதலை செய்ய முடியாது. அது வரைக்கும் விடுதலை செய்யறதுக்கு ஏனோ தானோன்னு செயல்பட்டு இருக்கிறான். சரி, இது ஒண்ணு அவர் மேல ஒரு குத்தம் இல்லை, ஈஸியா இயேசுவை ரிலீஸ் பண்ணிடலாம். நான் இந்த தேசத்தினுடைய அதிபதி, தேசாதிபதி. இந்த கேஸ் பார்த்தா சப்ப கேஸா இருக்கு. இவ்வளோ குற்றச்சாட்டு அவர் மேல சுமத்துறாங்க. ஒரு குற்றச்சாட்டுக்கும் ஆதாரம் இல்லை, பின்னணி இல்லை. ஈஸியாக இயேசுவை இந்த வழக்கிலிருந்து விடுதலை செய்து அவரை மறுபடியும் ஜனங்கள் மத்தியிலே உலாவ விட்டு விடலாம் என்பது பிலாத்துவினுடைய அபிப்பிராயமாக இருந்தது. அந்த அபிப்பிராயத்தை இயேசு கிறிஸ்து சேலஞ்ச் பண்றார். என்ன சேலஞ்ச் பண்றார்? பரத்திலிருந்து ஒரு அதிகாரம் உனக்கு வரல அப்படின்னா நீ என்னை விடுதலை செய்ய முடியாது. ஏரோது கொடுத்திருக்கிற அதிகாரத்தின்படி நீ என்னை ரிலீஸ் பண்ணிடலாம் நினைக்கிற. ஏரோது பேரரசு, ஏரோது காற்பங்கு தேசாதிபதியாக பிலாத்தை நியமித்திருக்கிறார். ஏரோது இந்த பூமிக்குரிய அதிகாரத்தை உனக்கு கொடுத்திருக்கிறார். பூமிக்குரிய அதிகாரத்தை வைத்து நீ என்னை விடுதலை செய்யலாம் என்று நினைத்தால் அது முடியாது. பரத்திலிருந்து ஒரு அதிகாரம் வந்தாதான் நீ என்னை விடுதலை செய்ய முடியும்னு சொன்ன உடனே இவனுக்கு ரத்தம் சுண்டிருச்சு. அப்படியே ட்ரிகர் ஆகிட்டான். அது முதல் எப்படி நீ என்னை அப்படி பார்த்து சொல்ல போலாம்? எனக்கு அதிகாரம் இல்லை நான் சொல்றேன். அது முதல் வகை தேடினான். எப்படியாவது இயேசுவை விடுதலை பண்ண வேண்டும். என்ன சான்ஸ் கிடைக்குது? என் பர்த்டேக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு, யாராவது ஒருத்தரை விடுதலை பண்ணுவதற்கு எனக்கு என்னுடைய பிறந்த நாள் நிமித்தமாக அப்படிதானே, அவனுடைய ஜனனத்தை முன்னிட்டு ஒரு குற்றவாளியை விடுதலை செய்வதற்கு எனக்கு ஒரு பவர் இருக்கு. பஸ்கா பண்டிகை முன்னிட்டா அல்லேலூயா. அப்ப அதுல ரிலீஸ் பண்ணிரு. வகை தேடுகிறான், வாய்ப்பு பார்க்கறான். முடிஞ்சுதா? முடியல. பரலோகம் அங்கீகரிச்சாதான், பரலோக அதிகாரம் கொடுத்தாதான் ஒருவனுக்கு இங்கே அதிகாரம் செல்லுபடி ஆகும். அதனாலதான் நம்ம சொல்றோம், ஒருத்தர் ஆட்சியில் அமர்கிறாரா அது பரலோகத்தினுடைய சித்தம் இல்லாம கிடையாது. சேலஞ்ச் பண்ணாதீங்க. அவர் எப்படி வந்தாரு, ஏன் வந்தாரு, அதெல்லாம் நோண்டாதீங்க. அதெல்லாம் தேவையில்லை. ஆண்டவர் அமர்த்தி இருக்கிறார். ஆண்டவர் இந்த ஜனத்திற்கு 5 வருஷத்திற்கு என்று அவரை அமர்த்தி இருக்கிறார். அவரை போய் நீங்க சேலஞ்ச் பண்ணாதீங்க. பரத்திலிருந்து ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இங்க எதையும் செய்ய முடியாது. அல்லேலூயா. அது அவனுக்கு ஒரு பெரிய ஒரு ஈகோ ஆயிருச்சு பிலாத்துக்கு.
பயங்கரமா ஈகோவாயிருச்சு. எப்படி இவர் என்னை சேலஞ்ச் பண்ணார்? நான் இந்த தேசத்தின் அதிபதி, எனக்கு முன்பாக குற்றம் சாட்டப்பட்டு நீங்க நிக்கிறீங்க, உம்மை விடுதலையாக்க என்னால் முடியாதா? என்னால செய்ய முடியாதா? இதோ நான் செய்து காட்டுகிறேன் அப்படின்னு என்னென்னமோ குட்டிக்கரணை அடிச்சு பார்த்தான். ஒரு பாச்சாம் பழிக்கல. கடைசியில கையை கழுவிட்டான். அல்லேலூயா. என்னால் இது முடியாது. இந்த இரத்த பழி என் மேல என்னுடைய சந்ததியின் மேல் இராதபடிக்கு என்னுடைய எல்லா அதிகாரத்தையும் நான் கை கழுவிறேன். என்னால முடியல. என்னுடைய இந்த பழிமா தெரியுது, இது குற்றவாளி இல்லைன்னு தெரியுது, அந்த பழி என் மேல வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன பண்றான்? கை கழுவி அந்த அதிகாரத்திலிருந்து தன்னை விலக்கி கொள்ளுகிறான். தன்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, he is washing off his hands. அல்லேலூயா. அப்ப என்ன அர்த்தம்? பரலோகம் அங்கீகரித்தால் தான் ஒருவனுக்கு அதிகாரம் கிடைக்கும். வாசிங்க 1 சாமுவேல் புஸ்தகம் 16வது அதிகாரம் 12வது வசனம். 1 சாமுவேல் 16:12. ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமுள்ளவனாயிருந்தான். அப்பொழுது கர்த்தர் இவன்தான் நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். அப்பொழுது கர்த்தர், அப்பொழுது சாமுவேல் அல்ல, அப்பொழுது கர்த்தர் இவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணு என்று சொன்னார். வீட்டில் அவன் இல்லவே இல்லை. வீட்டில் இருந்தது 7 பேர். இவன் காட்டுல இருக்கிறான், வனாந்தரத்துல இருக்கிறான், ஆடுகள் மத்தியில இருக்கிறான். நீங்க எங்களுக்கு போட்டியே இல்லை, நீங்க களத்திலே இல்லை, உங்களை எதிர்த்து நாங்கள் பரப்புரை செய்ய வேண்டிய அவசியமே இல்லை, நீங்க இப்பதான் வந்திருக்கிறீங்க அப்படின்னு இருந்தாங்க. அவங்க ஃபீல்டுல இல்லைன்னு நினைச்சாங்க. வீட்டிலே இல்லை. வீட்டில இருந்து 7 பேர் தான் யாராவது ஒருத்தரை ராஜாவாக அபிஷேகம் பண்ணி. இத்தனை வருஷமாக அனுபவம் உள்ளவர்கள், களத்துல இருக்கிறவங்க, 50 வருஷம் 60 வருஷம் 75 வருஷம் இருக்கிறவங்க, ஃபீல்டுல இருக்கிறவங்கள தான் மக்கள் தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு இவங்க மனக்கோட்டை கட்டினாங்க. நடந்ததா? இல்ல. ஃபீல்டுல இல்லாத ஒரு நபர், வெளியில இருந்தவர், அவர் வனாந்தரத்தில் இருக்கிறார், ஆடுகள் மத்தியில இருக்கிறார். அல்லேலூயா. அவரை பார்த்து அப்பொழுது கர்த்தர், அந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணுங்க, அப்பொழுது சாமுவேல் அல்ல, கர்த்தர் இவன் தான் என்று சொல்லி விரல் நீட்டி காண்பிக்கிறார். பரத்திலிருந்து ஒரு அதிகாரம் வரவில்லை என்றால் ஒருவரும் இங்கே அபிஷேகம் பண்ணப்பட முடியாது. பரலோகம் அங்கீகரிக்காமல், பரலோகம் முடிவு பண்ணாமல் இங்கே ஒருவரும் எதையும் செய்ய முடியாது. ஒருவரும் ஆட்சி பீடத்துல அமர முடியாது. அது நேபுகாத் நேச்சாராக இருந்தாலும் சரி, அது பார்வோனாக இருந்தாலும் சரி, அல்லது நம்முடைய பாரத பிரதமர் மோடியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அதிகாரமும் துரைத்தனங்களும் வல்லமைகளும் அவருடையது. அல்லேலூயா. அவர் தமக்கு சித்தமானவனுக்கு அதை பகிர்ந்து கொடுக்கிறார். அல்லேலூயா. பரலோகம் அது ஏன் கேட்க முடியாது. நம்ம சேலஞ்ச் பண்ண முடியாது, அவரு சேலஞ்ச் பண்ணுவார். நம்ம சேலஞ்ச் பண்ண முடியாது. ஏன் இப்படி ஆச்சு? எப்படி ஆச்சு? வாய்ப்பே இல்லை. எப்படி நடந்தது? எப்படி நீங்க கொடுத்தீங்க? 11ஆம் மணி வேலைக்கு வந்தவனுக்கு ஒரு பணமா? 2 வருஷம் ஆச்சு, அவனுக்கு ஆட்சியா? கேட்க முடியாது. அல்லேலூயா. எல்லாருக்கும் ஒரு பணம். நான் காலையில இருந்து வெயில இருந்து வேலை பார்க்கிறேன், பகலின் உஷ்ணத்திலும் வெயிலிலும் நான் வேலை பார்க்கிறேன், எனக்கும் ஒரு பணம். இப்ப வந்தவனுக்கும் அதே ஒரு பணமா? என்னுடையதை நான் பகிர்ந்து கொடுக்க எனக்கு அதிகாரம் இல்லையா? அது பரலோகத்தினுடைய முடிவு, அது பரலோகத்தினுடைய டெசிஷன். அதை யாரும் மாற்ற முடியாது, அதை சேலஞ்ச் பண்ண முடியாது, கேள்வி கேட்க முடியாது. அல்லேலூயா. பரலோகம் அங்கீகரித்தவனுக்கு தான் அதிகாரம் கிடைக்கும். பிரைஸ் தி லார்ட். அங்க நீதிமொழிகள் புஸ்தகம் 8வது அதிகாரம் 16வது வசனம் வாசிங்க. நீதிமொழிகள் 8:16 வாசிங்க. என்னாலே அதிகாரிகளும் பிரபுக்களும் பூமியில் உள்ள சகல நியாயாதிபதிகளும் ஆளுகை செய்து வருகிறார்கள். என்னாலே பூமியின் ராஜாக்களும் அதிபதிகளும் ஆளுகை செய்கிறார்கள். அல்லேலூயா. என்னாலே. ஆண்டவர் பாருங்க தெளிவா சொல்றார். என்னாலே. அங்க ஞானம் தான் வரும். ஞானம் தேவனுடைய ஞானம். அல்லேலூயா. என்னாலே பூமியின் ராஜாக்கள் ஆளுகை செய்கிறார்கள். ஏன்ட்ட இருந்தா அதிகாரம் வருது. அல்லேலூயா. நான் தான் செலக்ட் பண்றேன். அடுத்து வாசிங்க. பிரசங்கி 8:4. ராஜாவின் வார்த்தை எங்கேயோ அங்கே அதிகாரம் உண்டு. நீர் என்ன செய்கிறீர் என்று அவனுக்கு சொல்லத்தக்கவன் யார்? நீர் என்ன செய்கிறீர் என்று அவனுக்கு சொல்லத்தக்கவன் யார்? ராஜாவை எதிர்த்து பேச முடியுமா?
என்ன இப்படி ஒரு திட்டம் போட்டிருக்கீங்க, என்ன இப்படி ஒரு சட்டம் போட்டிருக்கீங்க, பேச முடியுமா? ராஜா, பூமியின் ராஜாவுக்கு எதிர்த்து பேச முடியாது, பரலோகத்தின் ராஜாவுக்கு எதிர்த்து பேச முடியுமா? என்னப்பா இப்படிலாம் செய்றீங்க, வாய்ப்பே இல்லையே. சம்பந்தம் இல்லாம கொண்டாந்து உட்கார வச்சிருக்கீங்களே, யாருமே எதிர்பார்க்காத ஆளை உட்கார வச்சிருக்கிறீங்களே, அனுபவம் இல்லாத ஆளை உட்கார வச்சிருக்கிறீங்களே, சொல்ல முடியுமா? அவருடைய வார்த்தைக்கு எதிர்த்து பேசுகிறவன் யார்? பரலோகத்தின் அங்கீகாரம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 5வது வசனம். 1 ராஜாக்கள் 1:5. ஆகீத்திற்கு பிறந்த அதோனியா என்பவன் நான் ராஜா ஆவேன் என்று சொல்லி தன்னைத்தான் உயர்த்தி தனக்கு ரதங்களையும் குதிரை வீரரையும் தனக்கு முன் ஓடும் 50 காலாட்களையும் சம்பாதித்தான். நான் ராஜா ஆவேன், இவனா சொல்லிக்கிறான். தாவீது சொல்லல, நானா ராஜாவாவேன் அதோனியா சொல்லிக்கிறான். 50 காலாட்களையும் குதிரை வீரர்களையும் தனக்கு சாதகமான ஆட்களையும் யோவாப்பையும் அபியத்தாரையும் கூட்டிக்கிறான். பிளான் போடுறாங்க, ட்ரெண்டிங் போடுறாங்க, ஸ்ட்ராட்டஜி போடுறாங்க, வியூகம் வகுக்கிறாங்க, காசு கொடுக்கறாங்க, பூத் ஏஜென்ட் நியமிக்கிறாங்க, தொகுதியா வேலை செய்யறாங்க, களப்பணி ஆற்றுகிறார்கள். 50 காலாட்களை, 500 காலாட்களை, லட்சக்கணக்கான நபர்களை இறக்குறாங்க களத்துல. நான் ராஜா ஆவேன் என்று சொல்லி எல்லா தலைவர்கள் என்ன பண்றாங்க, நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, பயங்கரமா ஃபீல்டு ஒர்க் பாக்குறாங்க, களப்பணி செய்யற. புரியுதா? அதான் அதுக்கு அர்த்தம். 50 காலாட்களை ஏற்படுத்தினான், சம்பாதித்தான், குதிரை வீரர்களை இதெல்லாம் என்னது, களப்பணி செய்யக்கூடிய தன்னார்வ தொண்டர்கள். நேதான் பேசிட்டு போனேன். பூத் ஏஜென்ட்னா என்ன வியூலாக் சொல்லி கொடுத்தேன். அல்லேலூயா. 60,000 பூத் ஏஜென்ட் ஒரு கட்சிக்கு வேணும். 234 தொகுதி, ஒரு வாக்குச்சாவடி நம்ம ஒரு ரூம்குள்ள தானே போறோம். அதுதான் வந்து பூத். அது சாவடி, பூத் லொகேஷன். ஒரு வாக்குச்சாவடியில 5-6 ரூம் இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா ஒரு கட்சிக்கு சார்பா ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறாங்க, 4 பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்கல்ல, அவங்க பியூலா அப்படின்னு சொன்னா அவங்க லிஸ்ட்ல டிக் அடிச்சுக்கிறாங்க. அதான் பூத் ஏஜென்ட். அப்போ ஒரு பூத்துக்கு ஒரு கட்சிக்கு ஒரு ஆள் அவங்க உட்கார்ந்து ஃபாலோ பண்ணணும். இந்த தொகுதியில இத்தனை, இந்த தெருல இத்தனை ஓட்டு இருக்கு, இத்தனை ஓட்டு வந்து போட்டுட்டாங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். இந்த லிஸ்ட் இருக்கு, அவங்க கையில இருக்கு. அப்போ ஒரு வாக்குச்சாவடிக்கு 5 பூத் அப்படின்னா ஒரு தொகுதிக்கு எத்தனை வாக்குச்சாவடி இருக்கு? அப்ப எத்தனை தொகுதி இருக்கு? கிட்டத்தட்ட 60,000 பூத் ஏஜென்ட்டுகள் இருந்தாதான் அவங்க என்ன பண்ண முடியும், அவங்களால அந்த அந்த தெரு வாரியா ஜனங்களுடைய அந்த அந்த வாக்கு அந்த ஃப்ளோவை அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும். 50 காலாட்களை சம்பாதித்து இவ்வளவு பேரை சம்பாதிக்கிறாங்க, இவ்வளவு பேரை போடுறாங்க, அப்பாயின்ட் பண்றாங்க, வேலை கொடுக்கறாங்க. காலையில பிரியாணி, காலையில டிஃபன், மத்தியானம் பிரியாணி, அது இதுன்னு கொடுத்து எல்லாம் எதுக்காக? நான் ராஜா ஆவேன், நான் ஜெயிப்பேன். ஆனா யார் வந்தா? சாலமோன் வந்தார். அல்லேலூயா. அவன் அங்க போய் அவன் பிரியாணி அடிச்சு ஆடை விட்டு கொளுத்த ஜண்டுகளை அடித்து என்ன பண்றான், எல்லாம் அங்க அவன் எக்காலம் ஊதிடுறான், நான் தான் ராஜா அப்படின்றான். இங்க ஒரு சத்தம் கேக்குது, வாசிங்க. 1 ராஜாக்கள்ல 39வது வசனத்தை வாசிங்க. 1:39. ஆசாரியனாகிய சாதோக்கு தைல கொம்பை கூடாரத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போய் சாலமோனை அபிஷேகம் பண்ணினான். அப்பொழுது எக்காலம் ஊதி ஜனங்கள் எல்லாரும் ராஜாவாகிய சாலமோன் வாழ்க என்று வாழ்த்தினார்கள். அவன் அங்கே ராஜா ஆவேன் அப்படின்னா, இங்க பார்த்தா கீழே ஒரே சத்தம், எக்கால சத்தம். இங்க என்ன சத்தம் கேக்குது? ராஜாவாகிய சாலமோன் வாழ்க. அதோனியா சொல்றான் நான் ராஜா அப்படிங்கிறான். இங்க எக்கால சத்தம் பூமியே அதிர்ந்து போகத்தக்கதாக பயங்கர சத்தம் வருகிறது. ராஜாவாகிய சாலமோன் வாழ்க. அல்லேலூயா. நீ களப்பணி ஆற்றலாம், நீ எல்லா தந்திரங்களும் செய்யலாம், எல்லா வியூகங்கள் அமைக்கலாம், யுக்திகள் அமைக்கலாம், கூட்டணிகள் அமைக்கலாம். அல்லேலூயா. ஆனால் பரத்திலிருந்து அதிகாரம் கொடுக்கப்படாவிட்டால், பரலோகம் அங்கீகரிக்காவிட்டால் இங்கே உனக்கு ஒரு அதிகாரமும் கிடையாது. அல்லேலூயா. அப்ப பரலோகம் அங்கீகரிக்கிறவர்களுக்கு அதிகாரம் கிடைக்கும். அடுத்து கடைசியாக கடைசிக்கு முந்தினது 6வது, சீஷர்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறார். வாசிங்க லூக்கா 9:1. லூக்கா 9:1. பிரைஸ் எல்லாம்.
அதிகமா அரசியல் இருக்கு நினைக்காதீங்க, அதான் யதார்த்தம். அல்லேலூயா. அவர் தம்முடைய 12 சீஷரையும் வரவழைத்து அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் வரவைத்து சகல பிசாசுகளையும் துரத்தவும் சகல பிசாசுகளை துரத்தவும் வியாதி உள்ளவர்களை குணமாக்கவும் வியாதி உள்ளவர்களை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரமும் கொடுத்து அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரமும் கொடுத்து. அப்ப எம்எல்ஏக்கெல்லாம் இந்த அதிகாரம் கிடையாது, இருக்கா? பிசாசு துரத்துற அதிகாரம் இருக்கா? வியாதியை சுகமாக்குற அதிகாரம் இருக்கா? அல்லேலூயா. நீ எவ்வளவுதான் போட்டு ஜெயிச்சாலும், நீ எவ்வளவு ஃபைல்ல கையெழுத்து போட்டாலும், பிசாசை துரத்துற ஃபைல்ல உன்னால கையெழுத்து போட முடியாது. அல்லேலூயா. வியாதியஸ்தர்களை சுகமாக்குற அதிகாரத்தை சீஷர்களுக்கு கொடுக்கிறார். யாரு சீஷன்? வாசிங்க, மத்தேயு 28:19. மத்தேயு 28:19. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து. ஞானஸ்தானம் எப்ப கொடுக்கறாங்களாம்? சீஷராக்கி. சீஷர் ஆனதுக்கு அப்புறம் தான் ஞானஸ்தானமே கொடுக்கணும். அப்படி கொடுக்குறாங்களா? 4 வாரம் வந்த உடனே வாங்க டபாக்குன்னு தொட்டில போட்டு முக்கி எடுத்துடுறாங்க. அல்லேலூயா. நம்மெல்லாம் அப்படி இல்லை, 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு தான் கொடுக்குறோம். அல்லேலூயா. அவங்க சீஷர் ஆயிட்டாங்களா? கீழ்ப்படுகிறாங்களே. சீஷன் யாரு? கீழ்ப்படுகிறவன். சீஷத்துவம், ஒபீடியன்ஸ். கீழ்ப்படுகிறவன் தான் சீஷன். அப்போ கீழ்ப்படுகிற சீஷர்களுக்கு பிசாசுகளை துரத்தவும் வியாதிகளை சுகமாக்கவும் அவர் அதிகாரம் கொடுக்கிறார். அப்ப நீங்க சீஷர்களா இருந்தீங்க அப்படின்னா பேய்களையும் பிசாசுகளையும் துரத்தலாம், சர்ப்பங்களை கையில் எடுக்கலாம். நேற்று ஒரு கிளி வந்து என் தோல்ல உட்காந்துச்சு. முதல்ல ஒரு செல்ல பிராணி கையில வந்துச்சு, காலில் ஏறிச்சு, மேலே ஏறிச்சு. இந்த அம்மா பயப்படுது. ஓமா, அது ரெக்கை கூட இல்லை, சும்மா தத்தி தத்தி வருது. ஆனா பைபிள் என்ன சொல்லுது? விசுவாசிக்கிறவர்களால் உண்டான அடையாளங்களாவன சர்ப்பங்களை மிதிப்பீர்கள். ஒரு கிளியை கூட பக்கத்துல வர முடியும். நீங்க எப்படி பாம்பை மிதிக்க போறீங்க? அல்லேலூயா. நடந்துச்சா இல்லையா? உன் செருப்புகள்ல இருந்துச்சு பாம்பு. நீ மிதிக்காட்டினாலும் உன் செருப்புகள்ல கிடந்துச்சு. அல்லேலூயா. அப்ப சர்ப்பங்களை மிதிக்கவும் விஷங்களை வேறறுக்கவும் சின்னம்மாவுக்கு அதிகாரத்தை கொடுக்குறான். சேலத்துல போய் சின்னம்மா இயேசுவின் நாமத்தினாலே போ அப்படின்னா பிசாசு போயிடும். அல்லேலூயா. ஆமென். அந்த அதிகாரத்தை உங்களுக்கு எனக்கு தான் ஆண்டவர் கொடுத்துருக்கார். பெரிய பணம் படைத்தவங்க, பதவி படைத்தவங்க, அரசியல்வாதிகளுக்கும் மேதைகளுக்கும் விஞ்ஞானிகளுக்கும் கொடுக்காததை ஆண்டவர் நமக்கு தான் கொடுத்தவர். நீங்க சீஷர்களா இருந்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் உங்களுக்கு எல்லாம் உங்களுக்கு பயப்படும். அல்லேலூயா. கிளிக்கு பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கடைசியாக ரொம்ப முக்கியமானது ஒண்ணு, இதுக்கு பேரு டூப்ளிகேட் அதிகாரம். இதையும் நீங்க படிச்சு வச்சுக்கணும். இது வரைக்கும் 6 பாயிண்ட் படிச்சது உண்மையான அதிகாரம். தேவன் கொடுக்கிற அதிகாரம், பரத்திலிருந்து வரக்கூடிய அதிகாரம், குமாரன் கொடுக்கிற அதிகாரம். அல்லேலூயா. நித்திய ஜீவன் கொடுக்கிற அதிகாரம். இப்ப கடைசியா பார்க்கக்கூடியது போலித்தனமான அதிகாரம், டூப்ளிகேட் அதிகாரம். அதையும் பார்த்து நம்ம நினைச்சுக்குவோம், அதிகாரம் நம்ம கையில வந்துருச்சு, ஓ இது ஆண்டவர் கொடுக்குற அதிகாரம் தான் போலுக்கு அப்படி நினைச்சு நீங்க ஏமாந்துருவீங்க. ஆனா அந்த ஆண்டவர் கொடுக்குற அதிகாரம் இல்ல. வாசிங்க, லூக்கா சுவிசேஷம் 4வது அதிகாரம் 5-6. லூக்கா 4வது அதிகாரம் 5-6. பின்பு பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்திலே அவருக்கு காண்பித்து. எவ்வளவு நேரம்? ஒரு நிமிஷத்துல, 60 செகண்ட்ஸ்ல. அல்லேலூயா. உலகத்தினுடைய சகல ராஜ்யங்களையும், 7 கண்டங்களையும், 7 தீவுகளையும், 7 மலைகளையும், சமுத்திரத்தையும் எல்லாத்தையும் என்ன பண்றான்? ஒரு நிமிஷத்துல. ஷார்ட்ஸ் எல்லாம் அப்படிதானே? அதான் போன்னா, அதான் சொல்ல வரேன் நான். இப்பெல்லாம் வந்து 1 மணி நேரம் வீடியோ போனதெல்லாம் முடிஞ்சு போச்சு. 50 ஓவர் 5 நாள் கிரிக்கெட் மேட்ச்லாம் அந்த காலம். அப்புறம் 5 நாள் கிரிக்கெட் மேட்ச் 1 டே மேட்ச் ஆச்சு. காலையில 50 ஓவர் அவங்க விளையாடுவாங்க, சாயந்தரம் 50 ஓவர், காலைல 10 மணில இருந்து சாயந்தரம். அதுவும் இப்ப பிடிக்கல. இப்ப ஒன்லி 20 ஓவர்ஸ். இப்ப அதுவும் 10 ஓவர்ஸ் வந்துருச்சு. பாத்தீங்களா? அது கூட நமக்கு தெரியாது. டெஸ்ட் கிரிக்கெட் நம்ம பார்த்தோம், 1 டே ஓரளவுக்கு பார்த்தோம். ஐபிஎல்ல நமக்கு வாய்ப்பே இல்லை. இவங்க கட்டாய பிடிச்சு உட்கார வச்சா இந்தியா தோத்துரும், நீங்க எஞ்சி வெளியே போயிருங்க அப்படிமாங்க. அல்லேலூயா. நான் பார்த்தா இந்தியா தோத்துரும். 5 நாள் ஆச்சு, 1 நாள் ஆச்சு, இப்ப 20 டேஸ் ஆயிடுச்சு. அதே மாதிரி 1 மணி நேரம் வீடியோ போச்சு, அப்புறம் 10 நிமிஷம் வீடியோ, 5 நிமிஷம் வீடியோ. இப்ப நம்முடைய சிந்திக்கும் திறனை எவ்வளவுதானா? 60 செகண்ட்ஸ் தானா? இது ரொம்ப டேஞ்சர் அப்படிங்கிறாங்க விஞ்ஞானிகள்.
சைக்கலாஜிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு வாலிபனுடைய ஒரு சிந்திக்கும் திறனை போன் 60 செகண்டுக்குள்ள கொண்டு வந்துருச்சு. 60 செகண்ட் கூட அந்த ஷார்ட்ஸ் அந்த ரீல்ஸை பார்க்க மாட்டேங்கிறான். 30 செகண்ட்ல அப்படி தள்ளி விட்டுறான் மேல. அல்லேலூயா. அப்ப 30 செகண்டுக்குள்ள அவனுடைய கவனத்தை ஈர்ப்பதற்கு நீங்க என்னென்னலாம் செய்யணுமோ அவ்வளவையும் 30 செகண்ட்ஸ்ல கொட்டணும். பிசாசு கூட 1 நிமிஷம் சொன்னா, அது கூட ஜாஸ்தி. அப்ப 30 செகண்ட்ஸ் ரீலுக்கு நீங்க அடிமையா இருக்கீங்களா இல்லையா? அதான் டூப்ளிகேட் அதிகாரம். உலகத்தினுடைய சகல ராஜ்யங்களையும் பிசாசு ஒரு நிமிஷத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு காண்பித்தான். காண்பிச்சிட்டு என்ன சொல்றான்? அடுத்த வசனம் தான் நம்ம முக்கியம். வாசிங்க. இவைகள் எல்லாவற்றின் மேலுமுள்ள இவைகள் அதிகாரத்தையும் எல்லாவற்றின் மேலுள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையும் உனக்கு தருவேன். இவைகளின் மகிமையும் உனக்கு தருவேன். இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன். எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி 30,000 ரூபாய்க்கு, 50,000 ரூபாய்க்கு, 1,00,000 ரூபாய்க்கு, 2,00,000 ரூபாய்க்கு என்ன பண்றாங்க? அவ்வளோ காஸ்ட்லியான போன் எடுத்து கொடுக்குறாங்க. ஓ அப்பா எனக்கு பாரு 1,00,000 ரூபாய்க்கு செல்போன் வாங்கி கொடுத்தாரு. பசங்க சொல்லுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, டேய் ஐபோன் வாங்கிட்டியா, டேய் ஆப்பிள் போன் வாங்கிட்டியா? அல்லேலூயா. சகலமும் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாரு எங்க அப்பா எனக்கு பாரு 1,00,000 ரூபாய் போன் வாங்கி, எதுக்கு? கட்டுவதற்கல்ல, நிர்மூலமாக்க, கெடுத்து குட்டிச்சவரா. அல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். ஒரு ஹோட்டல்ல உட்காந்து சாப்பிட்டு இருந்தேன். ஒரு அப்பாவும் ஒரு பையன், ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஒரு அப்பாவும் ஒரு பையனும் பேசிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க அப்பா சொல்ற, என்னடா அந்த யூடியூப்ல எனக்கு இது ஒர்க் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிற. நீ எதுக்கு யூடியூப்லாம் பார்க்குற அப்படின்னு நான் பையன் அப்பா பார்த்து கேட்குறான். ஏன்னா என் ஃபோனில் யூடியூபே இல்லையே அப்படிங்கிற. எனக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கு. அது இன்பில்ட் ஆப்பு. அவன் சொல்றான் என் ஃபோனில் யூடியூப் இல்லைங்கிறான். நான் யூடியூப் பார்க்கல, எனக்கு அதை பற்றி தெரியாதுங்கிறான். அவங்க அப்பா இது சரி பண்ணி கொடுறாங்கிறாரு. இவன் எனக்கு தெரியாதுங்கிறான். ஆஹா, இந்த காலத்தில் இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையா? ஆண்டவரே சோத்திரம். சகலமும் ஒரு நிமிஷத்துல காண்பிக்கிறான். பார்த்து ஆன்னு பொழந்து நிக்கிறோம். அந்த 60 செகண்ட்ஸ் ரீல பார்த்துட்டு, அந்த ஷார்ட்ஸை பார்த்துட்டு, இப்படியா அப்படின்னு ஆண் பொழந்தானாலே இங்க கிழிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அல்லேலூயா. இங்க தரிசா போயிடுச்சுன்னு அர்த்தம். அல்லேலூயா. டூப்ளிகேட் அதிகாரம். எல்லாம் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை எனக்கு இஷ்டமானவனு கொடுக்கிறேன். இந்தா வச்சுக்கோ, இந்தா வச்சுக்கோ, இந்தா வச்சுக்கோ, எல்லாத்துக்கும் கொடுத்துட்டான். எல்லாத்துக்கும் 2 GB டேட்டா ஃப்ரீ. அது ஃப்ரீ, இது ஃப்ரீ. இஷ்டமானவனு கொடுக்குறான், அள்ளி கொடுக்குறான். எதுக்கு? எடுத்து குட்டிச்சவராக. ஏமாந்துடாதீங்க மக்களே. சொல்றான் கிருஷ்ணகுமார், காலையில 2 மணிக்கு எந்திரிச்சிருவான். யார் தலைமாட்டில் போன் இருக்கோ அந்த போனை எடுத்துட்டு உட்காந்துருவான். எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க. இது 1ஆம் கிளாஸ் படிக்குது. இது போன் உட்காந்து ஷார்ட்ஸ் பார்த்து சாயந்தரம் 6 மணிக்கெல்லாம் தூங்கிடும். 6 மணிக்கு மேல என்ன கண்டாலும் இருக்காது. நாங்க அவ்வளவு லேட்டா போல அப்படியே சாஞ்சிட்டு உட்கார்ந்துருக்கு. பிடிச்சு வச்சிருக்கோம் சார் நீங்க வர்ற வரைக்கும். 6 மணிக்கு படுத்துட்டு 2 மணிக்கு எந்திரிச்சிருது. எந்திரிச்சு 2 மணில இருந்து ஸ்கூல் கிளம்புற வரைக்கும் போன். சகலமும் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு இஷ்டமானவனுக்கு, எனக்கு இஷ்டமான பிளெஸிக்கு, எனக்கு இஷ்டமான ஸ்வீட்டிக்கு, எனக்கு இஷ்டமான ஷீலாவுக்கு, பியூலாவுக்கு, ராஜுவுக்கு நான் கொடுக்கிறேன். நீங்க அப்படியே நீங்க வச்சுட்டு, ஆஹா எனக்கு வந்துருச்சு, எனக்கு செல்போன்ல அது தெரியும், இது தெரியும், அந்த ஆப் தெரியும், இது தெரியும். செல்போன்ல உங்களுக்கு எல்லாம் தெரியும்னால, எல்லா அதிகாரமும் உங்களுக்கு இருக்கு அப்படின்னால, நீங்க ஊன்ற கட்டுவதற்கல்ல, நிர்மூலமாவதற்கே உங்களுக்கு அதிகாரம் உங்க கையில அவன் கொடுத்திருக்கிறான். அல்லேலூயா. இந்த டூப்ளிகேட் அதிகாரத்துல ஏமாந்து போகாதீங்க. இந்த டூப்ளிகேட் வாக்குறுதி ஏமாத்திராதீங்க, ஏமாந்து போயிடாதீங்க மக்களே. எல்லாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம்.